ஸோ ஓகே சாரி கைஸ் சாரி மைக் ஆன் பண்ணிட்டேன். ஸோ எனிவே வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் மீ டூயிங் அனாலிசிஸ் ஆஃப் திஸ் பிஎம்பிஎஸ் 2026. ஸோ இன்னைக்கு வந்து ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா வெல்ட் ஸ்போர்ட்ஸ் அதுக்கடுத்து வந்து ஜெனிசிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கம்பேக்கை கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு நற்செய்தி ஃபார் ஆல் தி ஆஃப்லைன் வியூவர்ஸ், ஆஃப் ஸ்ட்ரீம் வியூவர்ஸ். ஸோ நான் வந்து இன்னைக்கு லைவ் முடிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு 400 வியூஸ் இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அது எனக்கு ஒரு 800 to 900 வியூஸ் ஆயிருது. அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு வந்து நிறைய ஆஃப் ஸ்ட்ரீம் வியூவர்ஸ் இருக்கீங்க, லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா பாக்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால உங்களுக்குலாம் ஒரு நற்செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கமெண்ட் செக்ஷன் வந்து எனேபிள் பண்ணி விட்டுருவேன். ஸோ அதன் மூலயமா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து உங்களோட பதிவுகளை பதிவிறக்கலாம். புரியுதா? ஸோ அதாவது கமெண்ட் பண்ணிக்கோங்க, அதில் டிஸ்கஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் குட் திங். இன்னொன்று வந்து செட் வெல்ட் ஸ்போர்ட்ஸ் இஸ் பேக் டு குரூப் ஏ அண்ட் ரைசிங் ஸ்போர்ட்ஸோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் அகெயின் இன் குரூப் சி அண்ட் ட்ராயும் வந்து குரூப் சிலேயே இருக்காங்க. ஸோ 2 தமிழ் டீம்ஸ் வந்து குரூப் சில இருக்காங்க, 2 தமிழ் டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏல இருக்காங்க. எஸ். So next no sound எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஹை ப்ரோ பிரவீன் பால், வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். தேங்க்ஸ் ஃபார் தி மெம்பர்ஷிப். கவிராஜ், வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷலா ஒரு வணக்கம் நண்பர்களே. ஓகே, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்லாம் கிளிக் பண்ணி ஆல்ல பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களோட நண்பர்களுக்குலாம் லைவ் லிங்கை ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க. அண்ட் டுடே எதிர்பாராததெல்லாம் எதிர்பாருங்க. இன்னைக்கு லைவ் வந்து செம ஃபன்னா இருக்க போகுது. ஏன்னா நான் ஆப்வியஸா வந்து நான் என்ன பேசுறேனோ அது உங்களுக்கே தெரியும். நான் அந்த அளவுக்கு வந்து ஃபன்னியாலாம் இருக்க மாட்டேன். பட் கேம்ல விளையாண்டவங்க பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சி ஃபன் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்னைக்கு லைனா அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்போம். இன்னைக்கு வந்து பொட்டென்ஷியலி எனக்கு நிறைய ஷார்ட்ஸ் கண்டென்ட் இருக்கு. ஸோ அதனால நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து நம்ம லைனா பார்ப்போம். ஓகேவா? டுடே டெடலைட்ஸ் டாப் நாட்ச் பர்ஃபார்மன்ஸ். டிராகுலி வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். டெடலைட்ஸ் டெட் ஆயிருச்சு ஜி. ஸோ ஹை ப்ரோ டெக்ஸ்டர், வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். ஜீவா ஹை, வெல்கம் ப்ரோ. நல்லா பேசுற ப்ரோ, ஆனா ஒன்னும் கேட்கல. கீதா ஒய்டி, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். ஸோ நிதேஷ் ஹை ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். ப்ரோ வாட் வென்ட் ராங் இன் டேக்? ப்ரோ டேக்ல என்னோட ஒப்பீனியன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹைட்ரோ இஸ் இன் டிபிக்கல் டவுன்ஃபால் ஆஃப்டர் லாஸ்ட் பிஎம்ஐசி ப்ரோ. பிஎம்ஐசிக்கு அப்புறமா ஹைட்ரோ வந்து ஒரு பயங்கரமான டவுன்ஃபால். ஈவன் பிஎம்ஜிசிலையும் சரி, பிஜிஐஎஸ்லயும் சரி, இப்பயும் சரி, ஹைட்ரோ வந்து பிஎம்ஐசில இருந்த அந்த பிரைமை வந்து நம்மளால பார்க்கவே முடியல. இப்ப ஹைட்ரோ கம்ப்ளீட்லி டெட் பிளேயர் மாதிரி ஆடுறாரு. ப்ராப்ளம் வித் ஹைட்ரோ இஸ் ஹி இஸ் அ க்ரூஷியல் மேன் இன் எண்ட் ஜோன், என்னோட ஒப்பீனியன் படி. ஆனா வந்து எண்ட் ஜோன் போறதுக்கு முன்னாடியே ஹைட்ரோ வந்து சோலி முடிச்சு விட்டுறாங்க. ஸோ அது வந்து இட் இஸ் அ மேஜர் டிராபேக் ஃபார் டீம் டேக். ரெண்டாவதா வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஜெல்லி சம்டைம்ஸ் வந்து அவரோட பொசிஷனிங் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்ற மாதிரி பொசிஷனிங்ல கொஞ்சம் லைட்டா உழப்புறாப்ல. ஸோ கியோ நாட் பேட். ஸோ லாஸ்ட்ல அவர் வந்து கொஞ்சம் டவுன்ஃபாலா தான் இருந்தாரு பிஜேஎஸ்லாம். பட் நவ் கியோ இஸ் டூயிங் பெட்டர் than BJS, but still not up to the mark performance. What tag needs is another consistent fragger like Jonathan. ஸோ டேகுக்கு வந்து இன்னொரு கன்சிஸ்டன்ட் ஃப்ராகர் லைக் ஜானத்தன் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ தட் இஸ் தேர். அதுவுமே வந்து ஒரு விஷயம். இன்னொன்னு ஹைட்ரோக்கு பதிலா மேபி ஹர்ஷா வந்து விளையாட வைக்கலாம். பட் வந்து அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ரோல் சேஞ்சஸ் அப்படின்ற அந்த கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் இருக்கும். ஐ மீன் ஃபார்மேஷன் வந்து அதெல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ இருங்க, நான் அப்படியே வந்து இது லைக் போட்டாச்சா நண்பா? டன் தோ போடுறேன். ஓகே, சோ கம் ஆன் கைஸ், லெட்ஸ் கோ ஃபார் 10 லைக்ஸ் நண்பர்களே. 11 people watching the stream. வணக்கம் அண்ணா. ஹை ப்ரோ மில்கி, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். வணக்கம்க்கு ஸ்பெல்லிங் வந்து VANAKKAM ப்ரோ. சரியா? இது ஏதோ வேற ஏதோ ப்ரோ. இது 3 மேட்ச் 8 பாயிண்ட்ஸ் தான். நான் ஆக்சுவலா வந்து நான் சொல்றேன் என்னன்னா, நெக்ரோ வந்து டேக் இன்னைக்கு விளையாடுறதுக்கு ஆரம்பிக்கும் போது ஒன்னு சொன்னாப்ல. என்னன்னா, டேக் இஃப் இன் கேஸ் 5.3 மேட்ச்ல எடுத்து அவங்க வந்து குவாலிஃபை ஆகாம போயிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு. அதே மாதிரி நடந்துருச்சு. 3 மேட்ச் 8 பாயிண்ட் அவங்க குவாலிஃபை ஆகல. இது நெக்ரோவோட ஜண்டா தான் கைஸ்.
சோ ஆர்ஐஇ டின்னர் கன்வெர்ட் பண்ணியிருந்தா டாப் 4. ஆர்ஐஇ வந்து நாட் பேட் ப்ரோ. பட் டெஃபினெட்லி எப்படி சொல்றது, குரூப் சில அவங்க இவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆறாங்க அப்படின்னா, அதாவது குவாலிஃபை டாப் 4 வர்றதுக்கு ஸ்ட்ரகிள் ஆறாங்க அப்படின்னா, ஐ cannot see them as a grand final material. சோ அவங்க வந்து அவங்க கிட்ட கேம்ல ஃபைட்ஸ்ல கொஞ்சம் 1v1s நெறைய விடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. 1v1 விடுறாங்களோ அப்படின்ற மாரி தோணுது. குரூஷியலான 1v1 எல்லாம் விடுறாங்களோன்னு தோணுது. கவிராஜ் டிலே இருக்கா? இல்ல ப்ரோ, நான் ஸ்லோவா படிக்கிறேன் கமெண்ட்ஸ், அதான் வேற எதுவும் இல்ல. சோ அதான் அவர் நெறைய குரூஷியல் 1v1s மிஸ் பண்றாங்கன்னு தோணுது. ஃபைட்ஸ்ல கொஞ்சம் லைட்டா மாடரேட்டா இருக்காங்க. ரொம்ப சூப்பர்ன்னு சொல்ல முடியாது. ரொம்ப பேட்ன்னு சொல்ல முடியாது. ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க கிட்ட இருந்து வருது. யப். சோ அதுதான் வந்து இவங்கள பத்தி என்னுடைய கருத்து. ஒரே செகண்ட் இருங்களேன். 9 வோட்ஸ் 10 லைக்ஸ். ஓகே, ஓகே. இது இங்க நம்பர் மட்டும் அதிகமா இருந்திருக்கட்டும். எதுவும் பண்ணியிருக்க முடியாது. அதனால லைக் போடுங்கன்னு தான் சொல்லியிருக்க முடியும். அது வேற கதை. டிலே இருக்கா? இல்ல. ஓகே. எனிவே கைஸ். சோ அக்வானாக்ஸ் கம்பேக். அக்வானாக்ஸ் புடிச்சு 1v3 அடிக்கிறாப்ல, பொளக்குறாப்ல. சோ இன்னைக்கெல்லாம் நெறைய ஃபன்னி மொமெண்ட்ஸ்லாம் வந்து நடந்துச்சு. சோ அந்த ஃபன்னி மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்ப பார்ப்போம். ஓகேவா? இந்த ஃபுல் ஸ்ட்ரீம்லயும். Bro, will Gordon stay in top 8 after week 2? Bro, after week 2. Bro, இன்னும் இவங்களுக்கு week 2 மேட்சஸே நடக்கல ஜி. அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு தெரிய வந்துரும் ஜி. God like பரவால்ல. நிதிஷ் ப்ரோ, ஐ அம் ரியலி ஹாப்பி தட் ஸ்டில் யூ ஆர் சப்போர்ட்டிங் கார்டன். சோ ஏன்னா பாதி பேர் முன்னாடி காட் லைக் எவ்வளோ அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து கிரேஸ் இருந்துச்சோ, அது வந்து இப்ப சுத்தமா என்னால பார்க்க முடியல. வேற ஏதோ ஒரு குரூப்புக்கு மேட்சஸ் அப்படின்னா கூட காடல்து வந்து ஸ்பாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. மஞ்சா கலர் ஹார்ட்டா விட்டுட்டு இருப்பானுங்க. இப்ப பார்த்தா இங்கிலீஷ் ஸ்ட்ரீம்ல வந்து இன்னைக்கெல்லாம் நான் ஒரு மஞ்சள் ஹார்ட் பார்க்கல கைஸ். சோ அதனால இட்ஸ் ரியலி நைஸ் யூ ஆர் ஸ்டில் ஸ்டிக்கிங் வித் யுவர் ஃபேவரட் டீம் நிதிஷ் ப்ரோ. அண்ட் நமக்கம் ஹை ப்ரோ. நமக்கம் பேடபிள்யூஎன்எல் வாங்க, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். பேடபிள்யூஎன்எல் நிறைய மேட்சஸ் வந்து அவர் ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தாரு. ப்ரோ உங்களோட அப்சர்வேஷன்ஸ் என்ன? டேக் பத்தி என்ன நினைக்கிறீங்க? முக்கியமா ரைசிங் ஸ்போர்ட்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? வாட் தே ஆர் லேக்கிங் ஆன்? சோ அது அதுக்கடுத்து வேற எந்த டீம்? வெல்ட் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதனால ஓகே, வெல் அண்ட் குட். ஸோ அத பத்தி நம்ம எதுவும் சொல்லிக்க தேவையில்ல. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ராய்ல என்ன லேக்கிங்னு நினைக்கிறீங்க? வாட் ஹேப்பன் டு லென்ஸ்? இருங்க ஒரு செகண்ட். லென்ஸுக்கு என்ன ஆச்சு? ஏன் லென்ஸ் ஆடல? பட் ஜாசி இன்ஃபேக்ட் நல்லா தான் விளையாண்டாரு இன்னைக்கு மிராமர் மேட்ச் ஒன்று. ஃபினிஷ் எடுத்து கொடுத்தாப்ல டீமுக்கு. யார் அது? யார் அது? யார் அது? யார் அது? யார் அது? யாரா இருக்கா இங்க உள்ள? இது விபிக்ஸே கேட்போம். விபிக்ஸ் தான் கோச்சு. பிக்ஸு அதுக்கடுத்து ஓனரையும் கேட்டுருவோம் அப்படியே. என்னன்னு சேவ் பண்ணியிருக்கேன்? ஆ ஓகே, கேட்டிருக்கோம். அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சந்தீப் ஹை ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். அண்ட் ஆர்ஐஇ க்ரூஷியல் டைம்ஸ்ல ஃபர்ஸ்ட் நாக் கொடுத்துட்றாங்க அண்ணா. ஸோ மேன் லாஸ் ஆகுது, பாயிண்ட்ஸ் போயிடுது. ப்ரோ காடல் எஃப்எஃப் அண்ட் பிஜிஎம்ஐ ஃபேன் ப்ரோ. நைஸ் ப்ரோ. காடல் எஃப்எஃப் தமிழ் டீம் தானே? நைஸ் நைஸ் நைஸ். ஏன் எப்படியா டீம் தமிழாஸ் வந்து அந்த டீமை எடுக்காம காட்லைக் கூட்டாங்க? ஓ ஹையர் பேக்கேஜோ இருக்குமோ ஒருவேளை. ஆல்ரைட். ஆர்ஐ குரூஷியல் டைம்ஸ்ல ஃபர்ஸ்ட் நாக் கொடுக்குறாங்கன்னா ஸோ மேன் லாஸ் ஆகுது, பாயிண்ட்ஸ் போயிடுது. ஓகே ஓகே ஓகே. ஐ நீட் மோர் கைஸ், ஐ நீட் மோர். இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய இன்சைட்ஃபுல்லான விஷயம். பே ப்ரோ சொல்லு ப்ரோ. பே பார்த்துட்டு இருந்தாரியா ஃபுல் மேட்சும்? அவர் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். இருங்க, நான் அப்படியே சேட்டை வந்து இதுல ஓபன் பண்ணிக்கிறேன். நம்ம மேட்சஸ் போயிடலாம். ஓகே. ஆர்ஐகிட்ட கன் பவர் மிஸ் ஆகுது. ஃபார் ஃபார் ரியல் யூ ஆர் அவுட் ஆஃப் ஃபார்ம். ஓகே, ஐ அக்ரி. சோ நேத்து நீங்க சொன்னது உடனே இன்னைக்கு ரெலிகேஷன் ஆகிட்டாங்க. யார்யா? யார் இன்னைக்கு ரெலிகேஷன் ஆயிட்டாங்க? எந்த டீம் நான் நேத்து சொன்னேன்? வாய வச்சுன்னு சும்மா இருக்கிறது இல்ல நானு. ஏதாவது ஒண்ணு சொல்லி விட்டுறேன். அது மறுநாள் நடந்துச்சுன்னா என்னைய வந்து போட்டு அடிக்கிறாங்க. நான் என்ன பண்றது? ஒரே செகண்ட். 23 people watching the stream. Let's go for 20 likes நண்பர்களே. Just a few more likes needed for 20 likes. டிடி எஃப்எஃப் லைனப் அவங்க கார்டன்ல ஜாயின் பண்ணும்போது இல்ல ப்ரோ. ஓ ஓகே. ஆல்ரைட். எனிவே கைஸ், யூடியூப்
மேல கமெண்ட் T7 ஒரேயனுக்கு ஜண்டா போட்டீங்க ஸ்ரீ ப்ரோ. ப்ரோ அவங்க நல்லா T7 ஒரேயன் வந்து ஃபைட்ஸ்லாம் நல்லா எடுக்குறாங்க ப்ரோ. பிளேயர்ஸ் ஆர் ஹேவிங் குட் ஸ்டஃப். ஓகேவா? எஸ்பெஷலி ஃபேண்டமோட கேம் வந்து என் கண்ணுக்கு தனியா தெரியுது. இதுக்கு முன்னாடி ரைசிங் ஸ்போர்ட்ஸ் கூட வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நடந்த அந்த 4v4 எட்ஜ் ஃபைட்லயும் சரி, நேத்து வந்து ரோண்டோ மேட்சஸ்ல நடந்த எட்ஜ் ஃபைட்லயும் சரி, ஃபேண்டமோட கான்ட்ரிபியூஷன் வந்து 200% இருந்துச்சு அந்த டீமுக்கு. அவரால என்ன முடியுமோ அத பக்காவா பண்ணி குடுத்தாரு. மிஸ்டேக்கே இல்லாம. பட் டீம்மேட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்காங்களோ! அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஸோ ஃபேண்டம் அளவுக்கு ஏன்னு தெரியல. எனக்கு ஃபேண்டமோட கேம் வந்து அந்த டீம்ல தனியா தெரியுது. வேற யாராவது உங்களுக்கு தெரியுதா கைஸ்? டிடி வாத்தியார் ப்ரோ லைவ்ல வி டோன்ட் ஹேவ் கோச் அண்ட் அனலிஸ்ட்னு சொன்னாரு. வை டோன்ட் யூ ஜாயின்? இஃப் தே கால் யூ ஜாயின் ஆர் நாட்? இஃப் தே கால் மீ ஐ வில் ஜாயின் ப்ரோ. யூ ஆர் செக்யூர்ட் 8 ஃபினிஷஸ். இட் வாஸ் நைஸ். நான் பிஜிஎஸ்ல சொன்னேன் ஸ்ரீ அண்ணா இஸ் ஈக்குவல் டு ஜண்டான்னு. நோப். ஆக்சுவலா வந்து எப்படி சொல்றது? நான் வந்து கோச், அனலிஸ்ட்டா ஜாயின் பண்றது செமி ஃபைனல்ஸ் வரையும் ஐ ஹேவ் நோ இஷ்யூஸ் ப்ரோ. பட் கிராண்ட் ஃபைனல்ஸ்ல வந்து வென் இட் கம்ஸ் டூ கோச் அனாலிசிஸா இல்ல வந்து கேஸ்டிங் ஆனா ஐ வில் கோ ஃபார் கேஸ்டிங். ஏன் அப்படி நான் சொல்றேன்? செமி ஃபைனல்ஸ் வரையும் ஐ பண்ணி தர்றதுக்கு நான் ரெடி. கிராண்ட் ஃபைனல்ஸ்ல என்னால இது பண்ண முடியாது. பட் செமி ஃபைனல்ஸ் வரையும் ஐ அம் ரெடி. நான் பிஜேஎஸ்ல சொன்ன சரியான அண்ட் அதோட சேர்த்து எப்படி சொல்றது? கோச்சிங்லாம் வந்து என்னால எப்படி சொல்றது? இது குடுக்க முடியாது. இன்புட்ஸ் எல்லாம் இந்த ஷார்ட் டைம்லலாம் போய் மாத்த முடியாது. அதுக்கெல்லாம் குறைஞ்சது 3 மாசமா நான் ஒரு டீம் கூட வொர்க் பண்ணணும். இவங்க நல்லா தான் விளையாடுறாங்க. அனாலிசிஸ் வேணா ஐ கேன் டூ. லாபி அனாலிசிஸ், லாபி ரீட் பண்ணி ஐஜிஎல்க்கு ஃபீட் பண்றது ஐ கேன் டூ. நான் பிஜேஎஸ்லயே சொன்ன ஸ்ரீயானா ஈக்குவல் டூ ஜண்டான் தேவையில்ல. ப்ரோ நீங்க பிஜேஎஸ்ன்றீங்க. 2024ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ அது. அதான் ப்ரோ பிரச்சனையே. 2024ல இருந்தே அத சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. நான் ஒண்ணு சொல்றேன். அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே நடக்குது. முடிச்சு விட்டுறாங்க. 16 மினிட்ஸ் அகோ 24. ஹிந்தி ஸ்ட்ரீம் எவ்வளவு போச்சு? 1.6 மில்லியன் வியூஸ் தான் போயிருக்கு. ஜானத்தனோட ஃபேஸ்ல இருந்து லைவ்ல தம்ப்நெயில்ல போட்டாங்கன்னா நல்லா வியூஸ் போகுதுன்னு நினைக்கிறேன். இருங்க பாப்போமா? 2.3 மில்லியன் வியூஸ் போயிருக்குது. இது வந்து 3 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இங்க பாருங்க ஜானத்தன வந்து தம்ப்நெயில்ல போட்டுருக்காங்க. இது 2.3 மில்லியன் வியூஸ். அதுக்கடுத்து 1.8 மில்லியன் வியூஸ். அப்படியே டிக்ளைன் ஆயிட்டு இருக்கே இப்போ வியூவர்ஷிப். ஓகே இது 2 மில்லியன் வியூஸ். நாட் பேட். இது ஏறும் எனக்கு தெரிஞ்சு 1.6ல இருந்து. நான் உங்கள பிஜேஎஸ்ல இருந்து உங்க சப்ஸ்கிரைபர் ஆனேன். ஆமா ப்ரோ டெக்ஸ்டர். மாட் ஐட்டம் தானே? அந்த ஹேண்டில் உங்களுது தானே? ஓகே எனிவே கைஸ். So now talking about today's game. Before watching the game நான் உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் டேபிள்லாம் காட்டி நான் என்னென்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த டீம்ஸ் கிட்ட இந்த பிளேயர்ஸ் கிட்ட அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். லுக்கிங் இன்டு த பாயிண்ட்ஸ் டேபிள் பிஃபோர் தட் இத பார்க்கலாம். பிளேயர் ஃபேஸ் ஆஃப் யார் யார் இருக்காங்க? ஓகே தமிழ் பிளேயரும் ஒருத்தர் இருக்காப்ல. நைஸ். போயிட்டு லைக் போட்டு விடுங்க. எங்கடா இது ஃபுல் ஸ்கிரீன்? ஓகே சோ சாட் ஜிபிடியா? ஒரே செகண்ட் கைஸ் இங்க எடுத்து வச்சுக்கிறேன். ரைட் ஸ்கிரீன் தெரியுதுல? ஸ்கிரீன் தெரியுது. ஓகே சோ பிளேயர் ஃபேஸ் ஆஃப்ல ஓவரால் ஸ்டாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 25 ஃபினிஷர்ஸ். மஞ்சள் கலரே எனக்கு பிடிக்காது. சோ அதனால வெள்ளை கலர்ல மாத்திக்கலாம். 25 ஃபினிஷர்ஸ், 23 ஃபினிஷர்ஸ். டேமேஜ் வந்து 25 ஃபினிஷ் எடுத்தும் பங்கோட டேமேஜ் வந்து இன்ஃபேக்ட் லாப்ஸ்டரோட டேமேஜை விட அதிகமா இருக்கியா? ஆனா இதுல நம்ம என்ன ஒண்ணு வந்து நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்ல வந்து எல்லாருமே ஆடுறாங்க. எவ்ரி பிளேயர்ஸ் இன் டிஆர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஷயான் அடிக்கிறாப்ல, பங்க் அடிக்கிறாப்ல, கனாப்பினான்னு. சோ இதெல்லாமே வந்து இட்ஸ் ஃபைன். பங்க் வந்து டாப் 3 ஃபிராகர்ஸ்லயும் இருக்காரு. ஐஜிஎல்ஸ்லயும் டாப் 3 ஐஜிஎல்ஸ்லயும் இருக்காப்ல. சோ ஐஜிஎல்ல வந்து #1ல இருக்காப்ல இப்போதைக்கு. அதே மாதிரி ஃபிராகர்ஸ்ல வந்து டாப் ஃபிராகர்ஸ்ல வந்து #3ல இருக்காருன்னு நினைக்கிறேன். சோ பங்க் வந்து ஒரு ரிடம்ஷன் வச்சுக்கோங்களேன். அப்படியே போன பிஎம்பிஎஸ்சி சாரி அந்த பிஎம்ஐசி இந்த பிஜேஎஸ்ல எந்த அளவுக்கு
அண்ணன் வந்து கொஞ்சம் டவுன் பெர்ஃபார்ம் பண்ணாரோ, அது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி இந்த முறை பிஎம்பிஎஸ்ல வந்து சும்மா தூள் கிளப்பிட்டு இருக்காப்ல பங்க். சோ நெக்ஸ்ட் லாப்ஸ்டர் வந்து ஆட்டோபாட்ஸோட பிரச்சனையே என்னன்னா, இந்த ஒரு மனுஷன் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்றாப்லயோன்னு எனக்கு தோணுது. சோ ஆட்டோபாட்ஸ்ல வந்து ஒன்லி லாப்ஸ்டரோட கேம் என் கண்ணுக்கு தெரியுது. மீதி 3 பேர் பாய் போட்டுடுறாங்க. சோ எக்கி ஈவன் தோ வந்து தான் அவரே ஒரு லைனப் வச்சு ஐசிஎல் பண்ணிட்டு இருந்தப்போ பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாப்ல. ஆட்டோபாட்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவர் கேம் கொஞ்சம் லைட்டா டவுன் ஆயிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. சோ முன்ன அளவுக்கு வந்து அவரோட கேம் இல்ல. பட் லாப்ஸ்டர் வந்து 100% செம்ம கேம் லாப்ஸ்டர். ப்ரோ இஸ் லிட்டரலி கேரிங் தி என்டையர் டீம் அப்படின்னு தான் சொல்லணும் நானு. சோ டிராகன் as an ஐசிஎல் ஆர் அசால்டர் which one you prefer? டிராகன் as an அசால்டர் ப்ரோ. பிகாஸ் அவரோட ஐஜெலிங் அப்ரோச்ல எனக்கு உடன்பாடு இல்ல. சோ வெல்ட் டபிள்யூடி இதான் சொன்னாங்க பாருங்க. 13 பினிஷஸ் அதுக்கடுத்து வந்து நேத்து என்ன மாதிரி ஹெட்ஷாப்ல அந்த 1v3 மிராமர் மேட்ச்ல. சோ டிராகன் கிட்ட பயங்கரமான அசால்ட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கு. வென் ஹி ஸ்டெப்ஸ் அப் as ஐஜிஎல் அங்க என்ன ஒண்ணு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட கேமோட சேர்த்து ரிமைனிங் ஒரு 3 பேரோட கேமும் பார்க்கணும். which compromises his assaulting skills. சோ அதனால I prefer Dragon more as an assaulter than an IGL. சோ அதான் இங்க 8 பாக்குறோம். 2136 டேமேஜ். ஆனா வந்து இவரு 3000 வச்சிருக்காப்ல மனுஷன். பாவம் இவரது நிறைய பினிஷஸ் வந்து தூக்கிட்டாங்க போல. And it nearly 40% of the finish contribution to the team. Nice. குரூப் பிலயா அது? ஆமா. சோ இந்த சிக்கன் டின்னர் இன்னைக்கு அடிச்சது, அதுக்கு அடுத்து நேத்து அடிச்ச அந்த 5 பினிஷஸ் மிராமர் மேட்ச்ல. ஜிஜி வெல் பிளேட் டிராகன் நைஸ். சோ சிம்ப் இன்னைக்கு பயங்கரமா வாங்கியிருப்பாரு லாலா கிட்ட இருந்து. லாலா சும்மாவே கத்துவாப்ல. சும்மாலே அவங்க இதுல வந்து அது என்ன பீப் சவுண்டுக்கு பதிலா அவர் ஏதோ ஒரு சவுண்ட் யூஸ் பண்ணுவாரு. என்ன சவுண்ட் அது? மறந்துடுச்சு. சோ அது அதிகமா இருக்கும் அவரோட பிஓவில. இன்னைக்கு சிம்பு பண்ணதுக்கெல்லாம் வந்து பூட் கேம்ப்ல இருந்திருந்தா தூக்கி மண்டை மேலேயே போட்டிருப்பாரு பேன. ரியல் டைம்ல டிஆர்ல எல்லாரும் ஆடினா எப்படி பினிஷ் கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கும்? அட ஆமாயா, 42%. நான் இப்பதான் பாக்குறேன் ப்ரோ. ஆனா அவங்க கிட்ட வந்து எப்படி சொல்றது, பயங்கர கன்ஃபர்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க ஜி டிஆர்ல. பைனாப்பிள் ஐ மீன் ஷயானு, அதுக்கடுத்து வந்து ஒமேகா. அதெல்லாம் அந்த அந்த ரோஸ்டே ஒரு மாதிரி வந்து தடாலடி ரோஸ்டா இருக்கு. பட் பினிஷ் கான்ட்ரிபியூஷன் பார்த்தா பங்கு தான் அதிகமா இருக்கு. கரெக்ட். குட் குட் அப்சர்வேஷன். நான் கூட மிஸ் பண்ணிட்டேன். நைஸ். யார் அதை சொன்னது? ஜோசப் விஜய் சி வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. டுடே கூட வெல்ட் டின்னர்ல டிராகன் டபுளிங் போட்டு பொழப்பாரு. நைஸ். ஆமா, டபுளிங் இஸ் a really good strategy. டீம் தமிழாஸ்ல வந்து டபுளிங் வந்து இவங்க பண்றாங்க. ஜஸ்டியும் மிஸ்டர் ஐஜலும் பண்றாங்க. டிராகன் ஆனா நல்லா அடிக்கிறாரு நீங்க சொன்னீங்க இப்போ. சோ குட். ஏன்னா வந்து நான் உங்க பிஓவி பார்க்கல, அதனால சரியா சொல்ல முடியல. ரைட். வாட் கான் ராங் வித் டேக்? Bro, rewind bro. Rewind the entire stream. In the very beginning itself, I said, I will just conclude it. Harsh Prajapati. The thing with tag is, only Jonathan is performing. Kyo is okay. And other 2 players, Hydro getting eliminated too early. Because he's a crucial player in end zone. And he's the first guy to be picked off in the entire match. In the entire round. And there are certain position choke spots that Jelly is preferring, bro. Oh, Lala good ஐஜல். குட் ஐஜலா அப்படின்றது இப்போ வந்து யாரு? ஷேடோ வந்து இப்போ இதுல இல்லையோ? எனிவே ஓகே, இத பாப்போம். ரைட். வேற ஏதாவது போட்டிருக்காங்களா? டீம் ஏபெக்ஸ் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கிராஃப். ஹியர் வி கோ. என்ன போட்டிருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் கிராஃப்ல? ரவுண்ட் 1, ரவுண்ட் 2. ரவுண்ட் 1ல மேட்ச் 1ல மொத்தம் 4 பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க. மேட்ச் 2ல 21 பாயிண்ட்ஸ். இதுல வந்து 7 பினிஷர்ஸ் ஜொனாதன். 17 பாயிண்ட்ஸ் வந்து ஜொனாதன் வாஸ் த சோலோ சர்வைவர். அவர் தான் சிக்கன் டின்னர் கன்வெர்ட் பண்ணுவாப்ல. அதுக்கு அடுத்து 7 இண்டிவிஜுவல் பினிஷர்ஸ் ஆஃப் ஜானி. சோ கிட்டத்தட்ட வந்து 17 பாயிண்ட்ஸ் வந்து அதுல ஜானி. இது மேட்ச் 2. இதுல வந்து 2 பினிஷர்ஸ் வந்து ஜானி. இது மேட்ச் 3
எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து 5 ஃபினிஷர்ஸ் வந்து ஜானதன்து. சோ டோட்டலா வந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க? 21 + 7 28 30 40 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்களா? 40 பாயிண்ட்ஸ்ல வந்து 22 24 கிட்டத்தட்ட 24 பாயிண்ட்ஸ் வந்து ஜானதன் மட்டுமே முதல் 3 மேட்சஸ்ல எடுத்து குடுத்திருக்காரு. ஏய் இது வந்து முந்தா நாள் ஸ்டாட்ரா இது. இன்னைக்கு அந்த ஸ்டாட்ன்னு நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன் நான். டே 1 ஸ்டாட் இது. #33 ஓவராலா? எங்க ஓவரால் ஸ்டாண்டிங்ஸ்லாமா போடுறாங்க? #33 எல்லாம் போய் பார்த்துட்டு. எங்கயா போடுறாங்க? யாருங்க போடுறாங்க ஓவரால் ஸ்டாண்டிங்ஸ்? What is wrong with the tag? What's wrong with Jonathan teammates? ஆமா, Jonathan is playing good bro. Honestly. Okay, what I am seeing Lala Gudaichal 4TR திடீர்னு டாப் 4 வந்துட்டாங்க. 4TR dinner focused game ஜி. இன்னொன்னு their positioning inside the zone literally வந்து எப்படி சொல்றது? It helped them. Zone shrink, red zones வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுச்சு. We cannot deny that. So அவங்க வந்து பெர்ஃபெக்ட்டான ஸ்பாட்ட வந்து கரெக்ட்டா எடுத்துட்டாங்க. Their positioning was good. But they can focus in finishes as well. But let's see. 7 + 2 + 5 24 சூப்பரா. யோ 17 + 2 + 5 யா 7 இல்லையா 17 யா அந்த டின்னர் 10 பாயிண்ட்டா சேர்த்து சொன்னேன். 17 அது. ஓகே வாட்ஸ் ராங் வித் டாக். ஆல்ரைட் டன். சோ இதுக்கு அடுத்து பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்காம விட்டோம். பாயிண்ட்ஸ் டேபிள் கைஸ் இன்னைக்கு வந்து ஃபன் மொமெண்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஹைலைட்டா காட்டுறேன். நீங்க மேட்ச்ல இதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்னடா இப்படி எல்லாம் ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் நான் காட்டுறேன். ஓகேவா? சோ குரூப் பி ரவுண்ட் 2ல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வசிஷ்டா 90 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 6 மேட்சஸ் 90 பாயிண்ட்ஸ். வாவ், வாட் a fantastic average that I ever expected from Hector. But still here it is. I am really impressed bro. I am really impressed by Hector's igeling in this BMPS round. Honestly, their positioning was critical ஒரு இறங்கல் மேட்ச்ல. Even though they converted dinner today. So amazing stuff. அது போக வந்து முக்கியமா இந்த டிரான்ஸ்ஃபர் ரோனி இன்னொருத்தர் யாரியா? ஐயோ சார் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. பீஸ்ட் பயங்கரமா விளையாடுனாப்ல. ஹெக்டர், பீஸ்ட், ரோனி, இன்னொரு பிளேயர் யாரு? ஹெக்டர், பீஸ்ட், ரோனி, இன்னொன்னு யாரு மறந்துட்டனே. ஐயோ நல்லா விளையாண்டாரு ப்ரோ. எய்ம்பாட். இந்த ரோஸ்டர் வந்து பக்காவா ஒர்க் அவுட் ஆச்சு அவங்களுக்கு இந்த ரவுண்ட்ல. இண்டிவிஜுவல் கன் பவர் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க ரோஸ்டர்ல வந்து ஷயானும் இவங்களும் யாரு ஷயானும் இன்னொரு பிளேயர் யாரு சாமே ஷயானும் சாமேவும் இருந்தாங்க. பட் அதை விட இப்போ வந்து இந்த ரோஸ்டர் வந்து ஆஸ் அ டீமா நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு. அண்ட் பீஸ்டோட கேம் வந்து டாப் நாட்ச்ல இருக்கு. ஸோ அதனால வந்து ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட் பை வசிஷ்டாஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ கங்க்ராட்ஸ் ஆன் கெட்டிங் பேக் டு குரூப் ஏ. அது ஏன் நான் கெட்டிங் பேக்னு சொல்றேன், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். H4K நான் உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஜிஜி வெல் பிளேட் ஃப்ரம் டீம் H4K. ஸோ நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் இந்த டீம் கிட்ட இருந்து. வெல்ட் வந்து அந்த ஒரு சிடி வந்து கடைசி மேட்ச்ல டர்ன் தி என்டையர் டேபிள் ப்ரோ. ஸோ நான் வந்து நெயில் பைட் பண்ணிட்டு இருந்தேன். என்னன்னா 0 ஜெனிசிஸா குவாலிஃபைடு அப்படின்றதுல திடீர்னு பார்த்தா இவன் வந்து #2 அடிச்சிட்டான் லாஸ்ட் மேட்ச்ல. ஜெனிசிஸ் வந்து கொஞ்சம் ஏர்லியா எலிமினேட் ஆயிட்டாங்க. ஹைட்ரோலாம் வந்து இன்னைக்கு ஒரு ஷாக்ல ஒரு எகிரி ஒரு 1v2 அடிப்பாப்ல. ஐயோ எப்பா கண்ணா ராஜா கண்ணில் ஒத்திக்கலாம் அதெல்லாம். அந்த மாதிரி இருந்துச்சு. ஐ வாஸ் லாஃபிங் ஆன் ஏபிசிஸ் பைக் ரொட்டேஷன் ஃபுல் சல்மால் கான் டிரைவிங். பைக் ரொட்டேஷன் அடிச்சாங்களா? நான் எங்க நோட்டீஸ் பண்ணாம போனேன். எந்த டைம் ப்ரோ? விச் மேட்ச் ப்ரோ? ஹர்ஷ் பிரஜாபதி. வேர் ஆர் யூ ஃப்ரம் ப்ரோ? ஹர்ஷ் பிரஜாபதி. ஜீவா ஹை ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். பீஸ்ட் கமிங் கிளட்ச் மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேயர் இன் ஐஜிசி நவ். Aimbot Swami, Welt should improve more team combination and gun power. They have the gun power bro, but rotationல வந்து மேன் லாஸ் ஆகாம அவங்க பாத்துக்கணும். இல்ல வந்து ஸ்பிளிட்ல இருக்கும்போது மேன் லாஸ் கொடுக்க கூடாது. ஐ மீன் அவங்க ஃபார்மேஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு, பட் வந்து மேன் லாஸ் கொடுத்துறாங்க. ஹைட்ரோவா ஹண்டர்ஸ் தானே? சாரி ஹண்டர்ஸ் சாரி ஹண்டர்ஸ் வந்து ஷாக்ல ஒரு 1v2 அடிப்பாப்ல. ஹைட்ரோ இதுக்கு முன்னாடி பேசிட்டு வந்தோம்ல, அதனால ஹைட்ரோன்னு வந்துச்சு. ஹண்டர்ஸ் சாரி.
I am from Gujarat, Ahmedabad. Bro, do you understand Tamil or is it fine? Some of the matches they are in out zone. ஓ! அவங்க எட்ஜ் டு எட்ஜ் விளையாடுறாங்க ஜி. அதனால தே ஆர் மூவிங் ஸ்லோ டு தி ஜோன். ஜோனோட ஒட்டி வராங்க. எனிவே இப்போ வந்து தீஸ் 3 டீம்ஸ் வசிஷ்டா, அதுக்கடுத்து வந்து வெல்ட், ஜெனசிஸ் ரவுண்ட் 1ல ஏ குரூப்ல இருந்து அப்படியே பி குரூப் வந்தாங்க. இப்போ அப்படியே பார்த்தோம்னா ரவுண்ட் 2ல பி குரூப்ல இருந்து அப்படியே ஏ குரூப் குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ ஜிஜி வெல் பிளேட். நல்ல ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கேம் வந்து இந்த 3 டீம்ஸ் குடுத்து அப்படியே அவங்க செட் பேக்ல இருந்து ஒரு கம்பேக் போட்டிருக்காங்க. குரூப் ஏல வந்து வீக் 1 எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே மாதிரி தான் வீக் 3 ஓட லாபியும் இருக்கும். எக்ஸப்ட் ஃபார் ஒன் டீம் மித்து. மித்து மட்டும் அந்த லாபியை வந்து மிஸ் அவுட் பண்றாங்க. 35 பாயிண்ட்ஸ். ஸோ மித் இஸ் லுக்கிங் பிரிட்டி குட் இன் மிராமர் மேட்சஸ் ஃபார் மை ஐஸ். பட் அவங்க வந்து இன்னும் அந்த பிஜேஎஸ்ல பெர்ஃபார்ம் பண்ண அளவுக்கு their performance is not up to the mark. கோகுலா Genesis with the way they are playing will eventually become a fan. ஆமா ஜெனிசிஸ்க்குலாம் நான் போன பிஜேஎஸ்ல ஃபேன் ஆயிட்டேன் ப்ரோ. அவங்க கேம்ல வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருந்துச்சு. எட்ஜ் சூப்பரா கிளியர் பண்ணாங்க. அண்ட் டாக்கிங் அபவுட் ஆல் தி அதர் டீம்ஸ் 0 இருக்கு. இவன் சாந்தன் பையாவோட டீம் இது. இந்த டீமை வந்து என்னால இப்பயும் நம்ப முடிய மாட்டேங்குது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டர் எம்4 வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 8 பிட் டே 1 ஓரளவுக்கு டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு டே 2ல வந்து பாய் போட்டுறாங்க. மித்தி ஸ்போர்ட்ஸ் ரெலிகேட் ஆனாங்க. பட் குரூப் பிக்கு கீழே போல. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸ்டில் மித் ஹாஸ் அ ஷாட் ஃபார் டைரக்ட் கிராண்ட்ஸ் குவாலிஃபிகேஷன். ஸோ லெட் சி. அதுக்கடுத்து வந்து ஏரிஸ் வந்து 30 பாயிண்ட். ஏரிஸ் இன்னைக்கு ஒரு சிடி கிட்ட வந்தாங்க. நல்லா பண்ணாங்க. பட் வந்து சோக் பண்ணிட்டாங்க. ஹேடெக்ஸ் வந்து ஒரு 25 பாயிண்ட்ஸ். நாட் பேட். நாக்ஷ், ஜாகுவார் esports வந்து நான் ஒன்னு நோட்டீஸ் பண்ணேன். என்னன்னா they didn't utilize their recalls in rondo map. டெஸ்ட் ட்ராக்ல இறங்கி அவங்க போயிட்டு சென்ட்ரல் ஜோன் எடுத்ததை நான் பார்த்தேன். ஸோ மேபி அவங்க வந்து கொஞ்சம் அந்த இடத்துல வந்து ஃபினிஷ் பாயிண்ட்ஸுக்கு போயிருக்கலாமோ அந்த மேட்ச் அப்படின்னு தோணுச்சு. பட் லேட்டர் வந்து அவங்க ஜெனிசிஸ் கூடலாம் வந்து ஃபைட் எடுத்து ஓரளவு டீசெண்டா ஃபினிஷ் பாயிண்ட் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 ஃபினிஷ் பாயிண்டோ சம்திங் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இட் காட் காம்பன்சேட்டட் எனிவே. ஸோ நான் பார்த்த 2 டீம்ஸ் வந்து என்னன்னா H4K, அதுக்கடுத்து வந்து ஜாகுவார் esports வந்து தேர்ட் ஜோன் செகண்ட் ஜோன் எண்டு வரையுமே அவங்க ரீகால் யூஸே பண்ணல. அட்லீஸ்ட் H4Kவாவது போயிட்டு வந்து ரீகால் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு யாரோ சொன்னாங்க. யாரு ஏசட்டாம் அவர் சொன்னார்னு நினைக்கிறேன். நான் ஸ்பாட் பண்ணல அதை. ஸோ அது இது கோகுல் அண்ட் அனானிமஸ் அண்ட் தேர் லாஸ்ட் டே கம்பேக்ஸ் எட்டர்னல் லவ் ஸ்டோரி. எஸ்பெஷலி கோகுல் அண்ட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் ப்ரெஷர் மேட்ச். நல்ல கம்பேக் ஜி இன்னைக்கு. நல்ல கம்பேக் இன்னைக்கு கோகுல்து. இன்ஃபேக்ட் வெல்ட் ஸ்போர்ட்ஸ் ஜிஜி வெல் பிளேட். போத் வெல்ட் ஜெனிசிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தரமான கம்பேக் இன்னைக்கு. ரோட்டோ மேப்ல ஜெனிசிஸ் வந்து ஒண்ணு பண்ணுவாங்கயா. எப்பா அந்த எத்தனை முறை தெரியுமா அவங்க வந்து சர்வே பண்ணுவாங்க. டாப் லெவல் கேம் ப்ரோ. செம்ம எப்படி சொல்றது, சர்வைவல் ஸ்கில்ஸ் ஆன் பாயிண்ட், கன் பவர் ஆன் பாயிண்ட், ட்ரிகர் கண்ட்ரோல் ஆன் பாயிண்ட், எந்த டைம்ல தலைய காட்டணும், எந்த டைம்ல வாழை சுருட்டின்னு உட்காரணும் அப்படின்ற எல்லா விஷயமே ஜெனிசிஸ்க்கு தெரியுது. ஸோ ஐ அட்மையர் ஜெனிசிஸ் மோர் தென் ஐ அட்மையர் சோல் honestly. So அது ஒண்ணு. நெக்ஸ்ட் hopping back to this group C, TR GG well played. So almost 40% of the finish contribution is from பங்க் அப்படின்றது வந்து நம்ம நோட்டீஸ் செய்தாக வேண்டும். அண்ட் ஆல்சோ பங்க் இஸ் ஆன் டாப் ஐஜல்ஸா அப்படின்னா ஐஜல் ரேங்கிங்ல நம்பர் 1ல இருக்காப்ல பங்க். அண்ட் ஆல்சோ டாப் ஃபிராகர்ஸ்ல #3ல இருக்காப்ல பங்க். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜிஜி. அண்ட் ஜிடிஎஸ் இது எனக்கு சர்ப்ரைஸ். இந்த லாபியில ஜிடிஎஸ் காட் சென்ட் வந்து எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். அண்ட் 4TRமே வந்து எனக்கு சத்தியமா பயங்கரமான சர்ப்ரைஸ் 4TR. அண்ட் இன்ஃபேக்ட் அவங்க வந்து லாஸ்ட் 2 சிடி எடுத்ததெல்லாம் ஜிஜி வெல் பிளேட். அவங்க வந்து என்ன தேவையோ அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பொசிஷனிங் பண்ணி அடிச்சிட்டாங்க அந்த 2 சிடியை. ரவுண்ட் ஜெனிசிஸோட எட்ஜ் கேம் பிளே தே ஹேவ் டேக்கன் இட் டு நெக்ஸ்ட் லெவல். வைப்பர் ஈஸியா கில்ஸ் எடுக்கிறான். அண்ட் இஃப் யூ சாரி ஃபார் சேயிங் திஸ் அபவுட் ஜாப், பட் ஐ திங்க் ஜெனிசிஸ் பெர்ஃபார்ம்ஸ் பெட்டர் when வைப்பர், ஹண்டர்,
ஃபியூரி, அதுக்கடுத்து வந்து கிராவிட்டி பிளேஸ். ஸோ நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஐ திங்க் ஜாப் பிளேட் அண்ட் இன்னைக்கு வந்து வைப்பர் பிளேஸ். பட் சாரி வைப்பர் பிளேட். பயங்கரமான அந்த ஒரு சேஞ்ச் வந்து எனக்கு தெரிஞ்சுச்சு. அந்த எட்ஜ் ஃபைட்ல அந்த இன்டென்ட் வந்து பக்காவா தெரிஞ்சுச்சு. ஸோ ஈவன் இந்த கிராண்ட் ஃபைனல்ஸ் ஆஃப் பிஜிஐஎஸ்ல வந்து செமி ஃபைனல்ஸோ சம்வேர் ஜாப் வந்து சப்பா ஆட வச்சுட்டு ஃபியூரிய வந்து உள்ள இறக்குவாங்க. டே 2ல பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கிராண்ட் ஃபைனல்ஸ் டே 2ல. ஸோ அந்த டீமோட அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சார்ட் வந்து எங்கேயோ போயிருது அப்படியே மேல. ஸோ திஸ் இஸ் சம்வாட் ஐ நோட்டிஸ்ட். அதாவது என்னன்னா, அதான் ஜாப்புக்கு பதிலா வைப்பரையோ இல்ல ஃபியூரியோ ஆட வைக்கிறாங்க. ஜாப்ப 5த் மேன போட்டுறாங்க அப்படின்னா டீம் இஸ் பெர்ஃபார்மிங் பெட்டர். ஜாப் போட்டாலும் நல்லா தான் ஆடுறாங்க. இல்லன்னு சொல்லல. பட் அந்த போடியம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து எனக்கு அவர் இல்லாம தான் வருதோ அப்படின்ற மாரி தோணுது. உங்கள் கருத்து என்ன என்று பதிவிடுங்கள். So I can understand a little English word, so I can probably understand little I can. Okay, bro. I will mix some English words, sentences as well, so that you can understand. Bro, with the current performance compared to Godal and Tag. Bro, Tag is in Group C, Godlike is in Group A. What comparison do you need? So that's some unfair comparison, bro. I am using live caption, but doesn't translate. It only translate English to English. Yeah, bro. Some of the matches they are in out zone. Okay. Sorry, guys. I have missed some comments. Sorry for that. Anyway, yeah. இப்பதான் நான் வந்து ஆல் சாட் போடுறேன். இவ்வளவு நேரம் வந்து டாப் மெசேஜஸ்ல இருந்துச்சு. புரிஞ்சா? சோ அதனால if I have missed your comment, forgive me. Round 3 qualifier and 4 they should be at least in top 8. Bro, with the current performance compare Godal, that's unfair comparison, brother Nitish. RIE நல்ல zone எடுக்கறாங்க. எஸ் zone மேக்கிங் வந்து பாபா கிட்ட உண்மையிலேயே நல்லா இருக்கு. அண்ட் பாபாஸ் இண்டிவிஜுவல் கன் கேம் இஸ் விசிபிள் கிளியரா. சோ அதனால RIE is pretty good. But if they want to qualify to grand finals அப்படின்னா honestly Yuva and Foul has to step up. And crucial momentல 1v1 ஓடக்கூடாது. Gokul, Anonymous and the last day. Okay. Fan of your analysis. Springle, welcome to the stream. Thank you, bro. See RG and TR tweets. Tweet off. ஐயோ அதுக்கு நான் ட்விட்டர் லாகின் பண்ணுமே. I don't have Twitter in the PC, bro. ரிக்கலனியன் எனிவே நம்ம இந்த ட்வீட்ஸ் எல்லாமே வந்து we shall see. Then we shall see on Friday, bro. POV tweets அதுக்கு அடுத்து மேப் மேக்கிங் ஃப்ரைடே. LSD performance பேடா இருக்குமா என்ன நினைக்கிறீங்க? லாஸ்ட் டேஸ் performance is declining, bro. I don't know what's the problem, but they are not performing as per my expectation. They got relegated to Group C, which eventually means that அவங்க வந்து அந்த டைரக்ட் குவாலிஃபிகேஷன் ஃபார் கிராண்ட் ஃபைனல்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க இழந்துட்டாங்க. ஸோ தேர் இஸ் நோ மோர் ஆப்பர்ச்சுனிட்டி டு டைரக்ட்லி குவாலிஃபை ஃபார் தி கிராண்ட் ஃபைனல்ஸ். அதாவது கிளியரா இன்னும் சொல்லணும் அப்படின்னா இப்போ ரவுண்டு 3ல ஓகேவா, ரவுண்டு 3லயும் ரவுண்ட் 3ல சி அண்ட் டி குரூப்ல வந்து டீம்ஸ் இருக்காங்கல்ல, இந்த ரெண்டு குரூப்புமே they can't directly qualify to grand finals. Officially they have lost their capability or எப்படி சொல்றது, their chances or opportunity to directly qualify to grand final from இது qualifiers. ஸோ அதனால this is that. இது ஒண்ணு. அதே சமயத்துல ரவுண்ட் 3ல the teams those who are in A group and B group இவங்க வந்து பொட்டென்ஷியலா அந்த ஒரு எலிமினேஷன் இன் குவாலிஃபயர் ரவுண்ட் அப்படின்றத வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. they will not be eliminated, either they will be playing the grand final, semi final அப்படி இல்லனா சர்வைவல் ஸ்டேஜ். சோ அவங்களுக்கு வந்து டைரக்ட் எலிமினேஷன் அப்படிங்கற த்ரெட் வந்து இப்ப கிடையாது. So yes, last Saturday pretty much disappointing performance. So I love from Bangalore. Thank you, bro. DKS Shri TTPO pending. Yesterday you said you will play POV. ஜி நான் நேத்தே வந்து ஜஸ்டியோட POV-ய நான் பார்த்தேன். நீங்க எங்க போனீங்க? நான் நேத்து ஜஸ்டியோட POV பார்த்தேன். சாட்ல இருக்கிறவங்கலாம் அதுக்கு ஆதாரம் சொல்லுங்க சாட். I want suggestion to purchase a tablet for analysis work. Which should be better under bro? Promisely bro. என்னன்னா
Don't get an vacation advice from a guy who never went for a vacation. So அதனால வந்து I don't have a tablet and I don't know. I don't have any suggestions, bro. Fury அடுத்த எஸ்பவர் ஆகுவான்னு நினைச்சேன், but he got settled in a super team. டிரான்ஸ்ஃபர் விண்டோ எடுத்துட்டு வந்த காரணமே எஸ்பவர் தான். ஒரு ஒரு வருஷத்துல 6 டீம் 6 இல்ல 4 டீம் 1.5 வருஷத்துல 6 டீம் ஆடி இருக்காப்ல ப்ரோ எஸ்பவர். So is for Troy. Troy does good when Lens is in the four. Hespero is doing all the heavy lifting. I agree. So I don't want more performances because I play game on mobile. I want to make notes and analysis only with the pen or other. If you're looking for performance-based tablet, go for iPad 11th Gen 128. Okay, all right. Fury அடுத்த எஸ்பவர் ஆகணும். What should Troy do to come back in next round? Why Lens is not playing அப்படின்றது வந்து எனக்கு சரியா தெரியல. ஸோ இருங்க நான் கேட்டிருந்தேன். both of them didn't reply yet. ஸோ அதனால ஆக்சின் இல்லாததும் லென்ஸ் ஆடாததும் எனக்கு தெரிஞ்சு ட்ராயை கொஞ்சம் லைட்டா ஸ்ட்ரகிள் ஆக வைக்குதோ அப்படின்னு நினைச்சேன். குட் ஃபார் ட்ராய் என்னன்னு பாத்தீங்கன்னா தி டிடன்ட் ரெலிகேட் டு குரூப் டி. அது வந்து ஒரு நல்ல விஷயம். You can try either Samsung. I will definitely check out. Okay, Jaipur price இவ்வளோ ஃபார் BMPS 2+ crores bro. பட் வந்து எக்ஸாக்டா என்னன்னு தெரியல. ஸோ இறங்கல்ல கோகுல் 1v3 நல்லா பண்ணாரு. சரி கேம் பிளே பார்க்கலாமாண்ணா? ஓகே கைஸ், கெட்டிங் அபவுட் சாரி இதை பத்தி ஒரு சில கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா எனக்கு? டூர் இப்ப சொல்லியாச்சு. இது ஜிடிஆர் இன்னும் கம்பேக்டா எப்பா ஜிடிஆர்து அந்த இறங்கல் மேட்ச்ல செதறிட்டம் ப்ரோ நானு. நைஸ் ஜிஜி ஜிடிஆர் வந்து பயங்கர கம்பேக். ரைசிங் ஸ்போர்ட்ஸ் அன்பார்ச்சுனேட்டியா இந்த டீம் குரூப் சிலயும் போன முறையும் வந்து ஜஸ்ட்ல மிஸ் பண்ணாங்க. திருப்பி இது வந்து ரவுண்ட் 1லயும் குரூப் சி, ரவுண்ட் 2லயும் குரூப் சி. அதுவும் so close yet so far. So next tag, as I said, day 1 40 points, day 2 8 points. Peak level inconsistency from the team. So அதனால வந்து nothing to say. Next வந்து Genesis வந்து ஒரு சாரி ஜென்எஃப்எம் வந்து 37 points. Not bad. இன்னைக்கு தான் நான் நோட்டீஸ் பண்றேன் ஜென்எஃப்எம்ல வந்து பன்னியன் டீம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆட்டோபாட்ஸ் இவங்க மிராமர் மேட்ச்ல வந்து they missed almost some 5 to 6 potential finish points. நிறைய அவங்க வந்து ஹெசிடேட் பண்ணி மிஸ் பண்ணிட்டாங்க. மேட் கிங்ஸ்ல வந்து சைராக்ஸ் இல்லாதது அந்த டீமை வந்து போட்டு அஃபெக்ட் பண்ணுது. இன்னொரு சைடு சிம்பு உள்ளே ரெண்டு அஃபெக்ட் பண்றாப்ல அந்த டீமை. ஸோ இன்னைக்கு ஒரே நைட்ல 3 பேர் காலி. அதுக்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஐயோ பிளிங்க் ஓகே ஆர்ஐஎக்ஸ் ட்ராய் நெக்ஸ்ட் இவன் என்னடா இங்க இருக்கான். இவங்க 2 பேர் என்ன கைஸ் இங்க இருக்காங்க. 2 டீமும் வந்து எக்ஸ்டேஜ் இந்த டீம் நல்லா கிளியர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த டீம் வந்து செம்ம அக்ரெசிவா விளையாடுவான்னு சொல்லிட்டு இருந்தேன். இது யாருன்னு தெரியுதா? டீம் ஆல்பா. அவங்க தான் வந்து இப்ப இங்க விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் த திங் இஸ் ஈவன் இந்த டீம் சாண்டால இப்ப விளையாடுற டீம் இருக்காங்கல்ல, அந்த டீம் வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸா பாத்துட்டு இருக்கேன். ஃபார் நவ் சாரி 2 இயரா இல்ல 1 இயரா பாத்துட்டு இருக்கேன். போன பிஜிஐஎஸ் இந்த கொஃபினா போன பிஎம்பிஎஸ்ல தெரியும்னு நினைக்கிறேன். பிஜிஐஎஸ்ல பிஎம்பிஎஸ்லயோ இந்த பிஜிஐஎஸ்லயும் சரி இந்த பிஎம்பிஎஸ்லயும் சரி பிகினிங் ஆஃப் த டோர்னமெண்ட்ல இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இப்படி போகுது, டாப்ல இருக்கு. அப்படியே டோர்னமெண்ட் ப்ராக்ரஸ் ஆக பாட்டம் வந்துடுது. ஸோ அது வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். கன்சிஸ்டன்சி லேக் பண்றாங்க ரொம்ப. Why Goddard don't try with Godse? Because he played well. We seen in last BJ's last chance stage. Bro, promisely that's my question, man. So instead of taking Swame, they could have gone along with Gods, but comparatively வந்து பாத்தீங்க அப்படின்னா Swame has proved better than Gods. So அதனால keeping him inside the sub and making Gods play won't make sense அப்படின்றதுனால மேபி சம்திங் காட்ஸ் இஸ் 5th மேன். ஸோ வேற ஏதோ ஒரு டீம் கூட ட்ரை பண்ணாராம் காட்ஸ் மெயின் 4ல போறதுக்காக. பட் இட் டிடன்ட் ஒர்க் அவுட் ஆர் சம்திங் ஐ ஹர்ட். பட் ஐம் நாட் ஷூர் அபவுட் தட் இன்ஃபர்மேஷன். ஸோ ஜிடிஆர் ஒர்த் டீம் ஜி. ஆமா இந்த முறை நியோ ஐஜலிங் கீழே அதுவும் அக்வானாக்ஸ் வேற பிரைம் ஃபார்ம்ல இருக்காப்ல. இன்னைக்கு ஒரு மேட்ச் 7 finishes, இன்னொரு மேட்ச் ஒரு 1v3. வாவ். Why Goddard don't try with Godse? Because Shri missed POV. What happens to Group D after round 4?
Group D la top 8 they qualify to survival stage, bottom 8 they get eliminated in eliminated from the entire tournament. உங்களுக்கு வந்து இந்த ரோட் மேப் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ரோட் மேப் எக்ஸ்பிளனேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, சோ ப்ரோ பனி அண்ட் டீம் ஹிக்போசன் தானே, தென் திஸ் டிஃபரண்ட் பனி ஐ கெஸ். ரைட், ஹிக்போசன் வந்து அவங்க எங்க பெர்ஃபார்ம் பண்ணலையா, அதனால அவங்க பார்க்கவே இல்லை, நான் நோட்டீஸே பண்ணல. இது வேற பண்ணி அது வேற பண்ணியோ, நான் அந்த பண்ணி தான் இங்க வந்துட்டார் போல டிரான்ஸ்ஃபர் விண்டோல நினைச்சேன். வெல்ட் கிராண்ட் ஃபைனல்ஸ் டாப் 1 வரணும் பாப்போம். தே ஷுட் பெர்ஃபார்ம் வெல், they should improve consistent game bro. So அவங்க கிட்ட கன் பவர் இருக்கு, everything is there, but instead of relying on one big game, அவங்க எல்லா கேமுமே average of 8 to 9 points achieve பண்ண பார்க்கணும். டெஸ்ட்ரோ ஐஜலிங்ல கொஞ்சம் பாசிவா இருந்தாங்க, பட் ஜிடிஆர் அண்டர் நியோ ஐஜிங் அது கண்ட்ரோல்ட் அக்ரெஷன் வெரி குட். நகுல் சாயம் தெரியுது எக்ஸாக்ட்லி. ஸோ ஸ்ரீ, வாட் ஐ லைக் அபவுட் யுவர் ஸ்ட்ரீம் இஸ் யூ டேக் நெகட்டிவ் வித் அ ஸ்மைல், யூ டோன்ட் ஃபவுல் மவுத் யுவர் வியூவர்ஸ். நன்றி. What I like about your stream is you take negative with a smile. You don't foul mouth. Foul mouth na என்ன guys, இது வந்து நான் புதுசா கேக்குறேன். foul mouth na என்னது? நன்றி. It's okay bro. பாராட்டுறீங்கன்னு தெரியுது, நன்றிகள். சோ ஆனா என்ன எக்ஸாக்ட்டா பாராட்டுறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. குரூப் ஏ அனாலிசிஸ் அண்ட் மேப்பிங் இருக்கா ஐயா? ஆல்ரெடி 920. அது வேற இருக்கா? ஆமா கைஸ், ஆமா அது வேற இருக்கு. ஸோ ஆல்ரெடி 920 ஆயிடுச்சு. நான் வந்து 11 மணி வரையும் லைவ் போடலாம்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி, எனிவே பாப்போம் என்னன்னு. ஓகே, நவ் லெட்ஸ் ஹாப் இன்டு த மேட்சஸ். ஹைலைட்ஸ்க்கு மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது வந்து எவ்ரி மேட்ச் ஃப்ரம் 6th zone, அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று நடந்துருந்துச்சு அப்படின்னா ஐ வில் ஷோ இட் செப்பரேட்லி. ஓகேவா? இப்போ மேட்ச் 1 இதுல வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா, நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா, ஜெனிசிஸோட எட்ஜ் கிளியரன்ஸையும் சர்வைவலையும் இந்த மேட்ச் சத்தியமா நோட்டீஸ் பண்ணோம். ஓகே, ஓகேவா? ஞாபகப்படுத்துங்க, அக்வானாக்ஸோட தட் 1v3 வாஸ் லிட். ஆமா, காமன் கம்போஸ்ட் 1v3 அவசரமே படல. அவசரப்பட்டு வெளில போனாப்ல, பட் டீம் மேட்ச் மேல இருந்தவரையும் தூக்கிட்டாரு கரெக்டா. நான் சோக் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், பட் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க எப்படியோ. இதுதானே? ஆமா இதுதான். இருங்க, 4th zone இருந்து பாப்போம். ஜெனிசிஸ் 4th zone இருந்து தான் ஆட ஆரம்பிப்பாங்க. 7 ஃபினிஷர்ஸ் எடுத்துறாங்களாடா ஜெனிசிஸ் ஆல்ரெடி. ஓகே, இங்க வந்து பாப்போம். சிம்பு த கிரனேடியர் 1v3. யோ பாவம்யா, அடிக்காதீங்கயா. Group A analysis and mapping irkaya. TR goes well now, but I think they try with Achuk, their 5th player, as place of Omega. It will be more aggressive team because I watch Achuk gameplay and it's very dangerous. Achuk, I'm hearing for the first time, bro. They're busy taking the fight on that side. Maybe I might have not noticed. You've got Welt ESPORTS constantly just hammering teams down. This time on the receiving end, it's going to be 8-bit. But Welt ESPORTS... Pesama juicy atuki Sarang can try Igeling. Anyway, there is nothing to lose for that. Who just mows them down? Juicy காலகாலமா Igeling பண்றாங்கயா. எப்படியா அவங்க இது பண்ணுவாங்க? But they messed up, stayed out in the blue for too long. Sham man lost 3 finishes, Rico 1 single finish. Unfortunately, the team BGS la வந்து ஷாமோட கான்ட்ரிபியூஷன் பெட்டரா பார்த்தேன் BMPS விட. The circle just gave us a little bit of a prank as well. The scam is real. We thought it's going to shift out of stadium, and we are back at stadium once more. Even yesterday we had a stadium finale. This time it is going to be the outskirts of stadium. இருங்க, எக்ஸாக்ட்டா வந்து ஜெனிசிஸோட அந்த ஸ்பாட்டுக்கு போயிரலாம். அங்க இருந்து தான் வந்து மேட்ச் கொஞ்சம் சூடு பிடிக்கும். But they're not able to get not taking high ground so far. This is seems like the இங்க ஆடுவாங்க பாரியா ஜெனிசிஸ் பக்கா எட்ஜ் கேம் ப்ரோ. இங்க இருந்து seems like 8-bit. நீதான் சொன்னல ஜி ஜெனிசிஸ் will do it னே. நேத்தே சொன்னல ஜி. நானும் தான் சொன்னேன். They are going to be able to collide here. They take out members coming from Higbozon. Fury 2 finish, Viper 1 finish, Gravity 2 finish. Free entry for Genesis. Seems like அந்த ஸ்ப்ளிட் அப் பாருங்க ஜி, அந்த ஸ்ப்ளிட் அப் பாருங்க ஜி ஜெனிசிஸ் இது.
இங்க பாருங்க ஒரு பிளேயர் வைப்பர் வந்து ப்ளூல இருக்காப்ல, ப்ளூவை கார்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. 2 பிளேயர்ஸ் வந்து ஜோனோட எட்ஜ்ல ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? லைன்ல. ஒரு பிளேயர் போயிட்டு கிராவிட்டி ஐஜல் வந்து முன்னாடி அடுத்து எப்படி மூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இன்ஃபோ கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி மூவ் பண்றாங்க. அந்த ஒரு ஸ்பிளிட், அந்த ஒரு ஃபார்மேஷன், எட்ஜ் டு எட்ஜ் ஃபைட் கிளியரன்ஸ் ஜெனிசிஸ் கிட்ட வந்து ஆன் பாயிண்ட்ல இருக்கு ப்ரோ. இப்படின்னு சொல்லுவேன். அடுத்த இறங்கல் மேட்ச்ல போய் பார்த்தா ரயாட் நேஷன்ஸ் கிட்ட வந்து 4 கில் கொடுத்துட்டு வந்துருவாங்க. In the back, this is a very impressive comeback here from Genesis. That's a nice freebie. Hunters. He knows there's someone in the back. And that's why he's careful. In this BMPS, which player is better in Welt? As of now, Dragon is doing really great job, bro. Around the stadium vicinity. The elimination feed is Highest amount of finish contribution, 39% something. Zia, Zia, welcome to the stream, bro. From the game, and this is what I'm talking about. Simple நேடு மூமெண்ட் காமிங்கனா அப்படியே அது வந்து அந்த மேட்ச் வரும்போது காட்டலாம். அப்படியே லைனா போவோம். Well, such is life, man. There are ups and there are downs. இந்த டீம் தான்டா என்னால நம்பவே முடிய மாட்டேங்குது. சாந்தன் பாய் எந்த டீம் போனாலும் என்னால நம்ப முடிய மாட்டேங்குது. If they want to stand a chance to push back up the top 4. But this case, the current top 4 here versus the esports H4K. Mysterious 4. Simple Ned reminds me Godal Neos Ned. ஐயோ எனக்கு அந்த ஞாபகம் இல்லையே. Stadium is still untouched. A lot of teams ஜெனிசிஸ்க்கு முன்னாடி மித்திப் இருக்காங்க. ரைட்ல ஏரிஸ் இருக்காங்க. பாப்போமா? गाइस இன்னொன்னு ஆடியோ கரெக்ட்டா இருக்கா? கமெண்ட்ரி ஆடியோ கரெக்ட்டா கேட்கணும். அதே சமயத்துல நான் பேசுறது கமெண்ட்ரி ஆடியோ விட கொஞ்சம் லவுடரா கேட்கணும். ஆடியோ கரெக்ட்டா இருக்கா? Shifting down south once again on top. Genesis supporter கிட்டே வா. They spring back to life. ஜென் தவிர இதுல யாராலயும் சர்வே பண்ண முடியாது. செகண்ட் டீமா சமாளிப்பாங்க 3 பேர். ரெண்டு டீம் சமாளிப்பாங்க. ஆமா, ரைட் மலையில ஒரு டீம், லெஃப்ட் மலையில ஒரு டீம், நடுவுல ஜெனிசிஸ் பார்த்தா அவனுங்க சர்வே பண்ணிடுவாங்க. In the upcoming games, you just need Mahir, yes, correct ஆ இருக்கு. Done bro. Mahir, welcome to the stream bro. Long time no see. உங்க ஆடியோ கொஞ்சம் லவுடா இருக்கிற மாதிரி இருக்கனா. Very interesting. அப்படிதான் தேவை. That was the esports has opted to choose as well, just prone your way through, lay your head down. Nobody's been able to pop them off. And that's the beauty about Rondo, right? Just because those nades can actually create a smaller dip for you, it actually makes things harder for teams in the high grounds to actually pick you through. But the downside is you are going to be starting things off a prone animation. If you get rushed, well, mobility is not going to be in your favor. Vehicles pretty much going to be exposed as well. Oh my god, Ooh. This is going to be very close here. Genesis seems to be on the hunt here. A lot of damage has been done on those vehicles, but it's not exploded yet, so they should be able to go out for a potential exit strategy here. But Genesis, once again, they're still scrapping for fights, looking for some sort of mistakes to try and capitalize his way through. If they manage to cut down there, they should be able to find an entry point, but it seems like Gravity has scouted out a little bit of a ouchie here as Aries fired shots from the sides. That means they are pinned from 2 angles right now. Those nades were way too close for comfort. Myth behind the cover flare. ரெண்டே பேர் தான் இருக்காங்க மித்ல. Daddy's the only ஏய் இவரு ராபிட் கியோஸ் 33 ஃபினிஷ் எடுத்திருக்காரியா அவரு. ஆனா அவங்க டீம் ரெலிகேட் ஆயிருச்சு ப்ரோ. த்ரூ மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்றாரியா ராபிட் கியோஸ்ல. பாருங்க எவ்வளவு அழகா புஷ் பண்றாங்க. எவ்வளவு அழகா புஷ் பண்றாங்க. என்ன மாதிரி ஃபார்மேஷன், என்ன மாதிரி புஷ். வா அருமையா இருக்குடா இந்த டீம் பாக்குறதுக்கு. அப்படியே கண்ணுக்கு ஒத்திக்கலாம்ன்ற மாதிரி இருக்கு ப்ரோ கேம் பிளே. And Genesis Esports, now they get a decent spot in the hand. Very nicely done here, Gravity. He tried to go for the prone shot here. Unfortunately, was proned out. Won't be able to take those shots here. So Jaguar Esports, they will still got the pin on Genesis. However, Genesis this time, they still have a lot of time to work with. The circle is still somewhere on the edges as of yet. But they've got problems after problems. இப்போதான் நீங்க மேட்சையே பார்க்கணும். இங்க இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா மேட்சே சூடு பிடிக்கும். இப்ப ஏரிஸ வந்து எப்படி புஷ் பண்ணுவாங்கன்னு பாருங்க. ஜெனிசிஸ் வந்து செம்ம பிளான்ட் புஷ் பண்ணுவாங்க ஏரிஸ இந்த இடத்துல இந்த ரிட்ஜ்ல. Aries as of now though. Survival game is definitely there.
இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்பிளிட் பாத்துக்கோங்க எந்த மாதிரி ஸ்பிளிட் எடுத்திருக்காங்கன்னு. 2 பேர் வந்து நதிக்கு அந்த பக்கம் இருக்காங்க, 2 பேர் வந்து இந்த பக்கம் இருக்காங்க. ஓகேவா? சோ அந்த 2 பேர் வந்து இங்க வர்ற வரையும் ஜெனசிஸ் வந்து கிரெனேட்ஸ்ல பேக் டு பேக் எங்கேஜ்டா வச்சிருப்பாங்க. அவங்க 2 பேர் ஒன்ஸ் இங்க வந்துட்டாங்க, கிரெனேட்ல இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் விழுந்துடுச்சு அப்படின்ன உடனே ஒரு கோஆர்டினேட்டடான ஒரு புஷ் பண்ணுவாங்க பாருங்களேன். சும்மா பாக்குறதுக்கு அப்படியே வாவ்ன்ற மாதிரி இருக்கும். But now it's about getting those points for Ares. They're too far back in the overall standings. Just playing survival, it's not going to cut it. They at least need one chicken dinner to bring themselves. ஏய் இல்லையா அவங்க அந்த சைடுலாம் இல்லையா இங்கே தான் இருக்காங்க இந்த மேப்ல அந்த மேப்ல பக் போல. But look, Necro. இப்ப பாருங்க அப்படியே ஃபார்மேஷனுக்கு வராங்களா? கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ்ல அப்ரோச் பண்றாங்களா? கிராவிட்டி வந்து ஸ்டில் லாங் பேக்ல வந்து ஜாகுவார் esports ஏதாவது மூவ் பண்றாங்களான்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்காப்ல. அவர் அங்க காட் பண்ணிட்டு இருக்கும்போது 3 பிளேயர்ஸ் இங்க கமிட் ஆறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. விஜய் லிட்டரல் 1 HP. இந்த நேட்ல விஜய் நாக்கு நாக் விழுந்த நெக்ஸ்ட் செகண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராவிட்டி அங்க வெஹிக்கிள்ல ஏறிட்டாரு பாருங்க. ஸ்டில் வந்து இருக்கிற யூட்டிலிட்டிஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்றாங்க. எரரும் நாக்கு. ஃபியூரி போயிட்டு சென்டர்ல போயிட்டு ஸ்லாம் பண்ணிடுறாப்ல. நக்குலையும் வந்து கவுண்டர் நாக்ல பிளேஸ் பண்ணிடுறாங்க. அதாவது அவங்க டீம்மேட்டே பெய்ட்டரே வந்து நக்குல நாக் பிளேஸ் பண்ணிடுவாரு கிரேனேட்ல. அண்ட் ஏரிஸ வந்து அப்படியே நொடி பொழுதில் முடித்து விடுவார்கள். They want to be the quickest ones to third party this. What a game from this team, guys. They also need to deal with another team constantly. இங்க நாக்ஸ் in fact வந்து எப்படி சொல்றது கமிட் ஆயிருக்கணும். பட் இவங்க எதுக்கு பேக் அடிச்சாங்கன்னு தெரியல. ஜோன் அவுட்டர்ல இருந்தாலும் ஜோன் ஸ்லோவா தான் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கு. இவங்க இந்த ஸ்பாட்ல வந்து பேக் அடிச்சிருக்கணும்ன்ற அவசியமே இல்ல. Are going to back off the reset as well. They do have a small little angle to work with inside the zone, so there's no reason to hard commit to this. He's going to drop off his compadre to be picked up here while skillful. Goes up forward to try and keep tabs on Genesis. But that's உங்க ஆடியோ கொஞ்சம் போக போக the fear of hunters will be real. ஆமா bro. இப்போ நான் வந்து ஒரு 1 மினிட் ரிவைண்ட் பண்ணிடுறேன். எத்தனை முறை ஜெனசிஸ் வந்து அவங்க டீம் பிளேயர்ஸ் வந்து ரிவைவ் பண்றாங்கன்னு நம்ம இப்ப கவுண்ட் பண்ணலாம் இந்த இடத்துல. ஓகேவா? இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜெனசிஸ் வந்து ஒரு 2 டீமுக்கு நடுவுல மாட்டிப்பாங்க. பேக் டு பேக் கிரெனேட் ஹவுசஸ் விடும். எத்தனை முறை அவங்க ரிவைவ் பண்றாங்கன்னு மட்டும் பாப்போம். கவுண்ட் பண்ணுவோம் அப்படியே. While skillful goes up forward to try and keep tabs on Genesis. But that's Genesis. They still haven't gotten a reset. Hunters knock. ஓகேவா? ரிவைவ் பண்ணிட்டாங்க Hunters 1. Hunters திருப்பி knock. ஓகேவா? That's going to be the re-knock on Hunters once more. My goodness, look at this place. That's just completely destroyed here. ரெண்டாவது முறை Hunters ரிவைவ் பண்ணிட்டு இருக்காங்க. நாக்ஸ் வந்து ரைட் சைடுல இருந்து வந்து பிரஷர் பண்ணிட்டு இருக்காப்ல. இன்னும் ரெண்டாவது முறை ரிவைவ் ஸ்டார்ட் பண்ணல. ரெண்டாவது முறை ரிவைவ் எடுக்கறாங்க. Fury patches himself up. Now the man's looking healthy, good and dandy. Jaguar esports from the edge lines have been just taking Hunters back on foot. Okay, wow. They control so much terrain. They've got so much intel. But what is this nade from Fury? Wow. A 3-pointer fights the first knock against Jaguar. That's the bottle cap opened up. Viper போயிட்டு info எடுத்துட்டு வராரு. அங்க வந்து ஒரு full team இருக்குன்னு. திருப்பி பேக் வந்துட்டாங்க. Two players still need to keep the திருப்பி வந்து அவங்க வெஹிக்கிள்ல BMW ஐஜல் வந்து நேடு போட்டு போறாரு. மூணாவது நாக். வைப்பர் வந்து இந்த முறை நாக் ஆறாப்ல. So long the pressure on Genesis. They have been pinned on two sides. Genesis, they're doing a fantastic job holding on, and guess what? இப்போ ஜாகுவார் வந்து நாக்ஸ் அடிச்சு எலிமினேட் பண்றாங்களா BMW ஐஜல்ல. நாக்ஸ் அப்படியே பேக் ஃபால் ஆயிடுவாங்க. Loses a player, and somehow Genesis again is able to go in for the resets, unless Jaguar esports ரெண்டு முறை ரிவைவ் பண்ணிட்டாங்க. For commitment here. The zone about to move in. இப்போ மூணாவது முறை ரிவைவ் பண்றாங்க. Pick Viper up, but I think they're all out of nades here. They've used up all the bodies just now to try and defend this. Fantastic job from Genesis, but they're still down low. Jaguar now finally makes the push. Hunters இங்க கொஞ்சம் ஏறாம இருந்திருக்கலாம், பட் அவங்க தான் டைம் பை பண்ணி கொடுத்தாரு ஃபியூரியை ரிவைவ் பண்றதுக்கு. பாருங்க, நாலாவது நாக் விழுந்துடுச்சு, ஆனா இன்னும் அவர் ரிவைவ் பண்ண ஆரம்பிக்கல. Especially with Nux as well from the back lines against Jaguar esports.
Eventually, there's a knock against நாக்ஸும் ஜாக்வாரும் அக்ராஸ்ல ஃபைட் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்கயா. அது ஜெனிசிஸ் கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம. somehow still hanging on by a thread, and for Jaguar Esports they're இங்க பாரு நாலாவது முறை ரிவைவ் போயிட்டு இருக்காங்க. Genesis 2 now just want to go for the recovery. Hunters மட்டும் eliminated. How does this even happen? How is Genesis even alive? Oh my goodness, that is Hunters வந்து சாரி இது ஃபியூரியை ரிவைவ் பண்ணிட்டாங்க. நாலாவது முறை எலிமினேஷன் இது ரிவைவல். Eliminated. Surprise, they're still trying to make their way out as well. Zero arc now. 4 ரிவைவ்ஸ் பண்ணிருக்காங்க இப்போ வரையும். Already calling dips here, but guess what, from the far horizon Vasista Esports scouts them out, and guess what, they are still alive, and now this time they're going to be third party Jaguar Esports as well. And guess what, thank you so much revive அடிச்சு now Genesis Esports finds the TPs. ஹெக்டரோட ஹெல்ப்னால அப்படியே வந்து ஜாகுவாரோட ஃபினிஷ் எடுத்துறோம், ஹெக்டரோட ஃபினிஷ் எடுத்துறோம். 4 ரிவைவ் அந்த இடத்துல. They want to be promoted no matter what. They want to get back to the spot where they இப்படி எஸ்கேப் ஆயிருக்காங்க பாத்தீங்கல. லைக் வந்து லிட்டரலி இது ஒரு டிப். இங்க ஜாகுவார் ஈஸ்போர்ட்ஸ் ஓகேவா. இந்த எனிமி வந்து பாத்தீங்கன்னா ஜாகுவார், இந்த சைடு வந்து நாக்ஸ் ஓகேவா, நாக்ஸ் NAQ. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெனிசிஸ். நாக்ஸ் ஏர்னா ஜாகுவார் அடிக்கிறான், ஜாகுவார் ஏர்னா நாக்ஸ் அடிக்கிறான். நடுவுல இங்க வந்து பேக் டு பேக் நாக் வாங்கிட்டு ரிவைவ் பண்ணிட்டு இருக்காங்க ஜெனிசிஸ். கடைசியில பார்த்தா நாக்ஸ் வந்து இப்படி வந்துருவான் இந்த சைடு. ஜாகுவார் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் அப்படியே ஜெனிசிஸ மறந்துட்டு கொஞ்சம் கீழே போய் வசிஷ்டா கிட்ட ஃபைட் எடுப்பான். ஜெனிசிஸ்ல 2 பேர் வந்து ஜாகுவாரையும் அடிச்சிருவாங்க, வசிஷ்டாவையும் அடிச்சிருவாங்க. வாவ், வாட் an எக்ஸிகியூஷன் கைஸ். லக்கு தான் இல்லன்னு சொல்ல, லக்கு ஃபேவர் பண்ணிருக்கு. அத வந்து எப்படி அவங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்கன்னு பாத்துக்கோங்க. Zero arc. Even they're still in the race, but the moment I say so, the last man. அஞ்சாவது முறை ஃபியூரி நாக் இப்போ. வைப்பர் லிட்டரல் 1 HP. Nux Esports was constantly creating a lot of problems, but maybe now for Genesis Esports the saving grace might just be in the name of Fantasy இல்ல bro. Bro FF analysis. Bro Free Fire எனக்கு தெரியவே தெரியாது bro. Return nades tossed from Oven. FF analysis பண்ணலாமா? Free Fire ஆனா கேமே தெரியாது ஜி எனக்கு. Not even close. விளையாண்டதே இல்ல. Hi bro, சாப்பிட்டாச்சா? மதரா thanks for asking. சாப்பிட்டேன் bro. நீங்க சாப்பிட்டீங்களா? நிதிஷ் வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் பிரதர். மேல ஸ்கில்ஃபுல் வந்து பாத்துட்டு போவான் ப்ரோ. மேபி அதனால ஜேஇ புஷ் பண்ணல. ஆமா அதான் சொல்றேன்ல. நாக்ஸ் வந்து அவங்க ஏர்னா இவங்க அடிச்சாங்க, இவங்க ஏர்னா அவங்க அடிச்சாங்க. எங்க பாருங்க 5வது ரிவைவ் எடுத்துட்டு இருக்காங்க ஜெனிசிஸ் அந்த இடத்துல. ஃபியூரியை இப்ப ரிவைவ் பண்றாங்க. நாக் வாங்குறாங்க, ரீசெட் பண்ணி திருப்பி ரீபவுண்ட். நாக் ரீசெட் ரீபவுண்ட், நாக் ரீசெட் ரீபவுண்ட் ரிப்பீட். அப்படியே பயங்கரமா விளையாடுறாங்க. ஈட்டிங் ப்ரோ FF analysis ஜி அதான் சொன்னல. இது FF எனக்கு கேமே தெரியாது ஜி. நான் பாருங்க ஃபியூரி ரிவைவ் பண்ணிட்டாங்க திருப்பியும். 5 ரிவைவ் கைஸ். Vasista Esports, start counting your days because Genesis, they're going to be having a straight up line of sight against 14 finishes. You just exposed, prone out in the open. Viper, the man's venomous, injecting all of that venom into the jump தவிர்த்திருக்கலாம். One man all huge fan of Symphonics. அது ஏன் எல்லாம் சிம்பிள் நேடு சொல்றாங்கன்னு நீங்க இன்னைக்கு லைவ் பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்க பார்க்கல அப்படின்னா நான் காட்டுறேன் ஓகேவா. தேர்ட் மேட்ச் நினைக்கிறேன். ஏதோ ஒரு நியூ கேம் சொன்னீங்களே, அது என்னாச்சு? ஹானர் ஆஃப் கிங்ஸ் விளையாடிட்டு தான் ப்ரோ இருக்கேன். சென்னையில டாப் 10ல இருக்கேன் ப்ரோ நானு. ஹானர் ஆஃப் கிங்ஸ்ல கேனன் பெல்லி அந்த ஹீரோவோட யூசேஜ்ல. வைப்பர் பி லைக் என்னையா பெஞ்ச் பண்றீங்க ப்ரோ? ரோலிங் சப் ப்ரோ, பெஞ்சிங் இல்ல ரோலிங் சப். ஜாப்பும் விளையாடுவாரு, வைப்பரும் விளையாடுவாரு, ஃபியூரி. இங்க 3 பிளேயர்ஸ்க்கும் நடுவுல ரோலிங் சப். பட் ஃபியூரி இப்ப மெயின் 4ல நிறைய எல்லா மேட்சஸ் விளையாடுறாருன்னு நினைக்கிறேன். ஜாப்புக்கும் வைப்பருக்கும் நடுவுல தான் இது ரோலிங் போகுது. Which tournament can become after BMPS and which month? Bro, for underdogs இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க ஓபன்ல ஓடி வரணும். இன்னும் ஜிகுலியா யோ வைப்பர் இது இப்பதான் நோட்டீஸ் பண்றேன் நானு. பட் நைஸ். Waited patiently for the right moment. என்னதான் H4K CD எடுத்திருந்தாலும் ஜெனிசிஸ் இந்த ஷோ ஸ்டீலர். நான் வந்து எப்படி சொல்றது, எனக்கு வந்து நான் வந்து அந்த டீமோட ஃபேனே ஆயிட்டேன் நான்.
So in the BMPS it takes one match to climb up the standings and momentum is really important. 4TR எங்கேயோ இருந்தாங்க, ஆனா லாஸ்ட் 2 மேட்சஸ் மொமெண்டம் எடுத்துட்டு சிடி போட்டு ப்ரோமோட் ஆயிட்டாங்க. சென்னையில டோட்டலா 11 பீப்புள் தானே இருப்பாங்க ஸ்ரீ. ப்ரோ ஜியா, சென்னையில வந்து ஒரு கேம், ஒரு சிட்டி, மேஜர் சிட்டி ப்ரோ, எத்தனை பேர் இருப்பாங்க? நான் அதுல டாப் 10ல இருக்கேன்றேன். என்ன சொல்றீங்க? ஓ ஷிட். நான் வந்து அப்புறமா ஸ்டோரி போடுறேன், அப்ப தெரியும் உங்களுக்கு. நைஸ் ஜிஜி, வெல் பிளேட் ஜெனசிஸ். எவ்வளோ ஜெனசிஸும் சரி, H4Kவும் சரி. இது என்ன மேட்ச் இது என்ன மேட்ச் இது? வஷிஷ்டா எடுப்பாங்க இந்த மேட்ச் சிடிய. ஆமா, நாக்ஸ் இங்க இருக்காங்க. எத்தனாவது ஜோன் இது? 5வது ஜோனா? நம்ம ஒரு ஜோன் ஸ்கிப் பண்ணிடலாமா? இந்த டீம் தான்டா அப்பா, த்ரூ ஓஜின்னு சொல்லிட்டு இந்த டீம்ல அணில வந்து ஒரு பிளேயர் இருக்காரு கைஸ், ரேபிட் கேவாஸ்ல. மனுஷன் உயிர் கொடுத்து ஆடுறாரு. டாப் ஃபிராகர்ல #1ல இருக்காங்க. பார்த்தா இந்த டீம் வந்து குரூப் சிக்கு ரெலிகேட் ஆயிருச்சு. குரூப் பில இருந்து சிக்கு. நியூப். ஜஸ்ட் கிடிங் லோல், மை பேட் ப்ரோ. ஜியா, கேம் இன்ஸ்டால் பண்ணு ப்ரோ. நம்மளால ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு காம்படிட்டிவ் ஆடுவோம் ப்ரோ, ஹானர் ஆஃப் கிங்ஸ்ல. ப்ரோ சாரி, இது ஹர்ஷ் பிரஜாபதி. ஆக்சுவலா வந்து for underdogs there is going to be open for all events around the month June, July and August. After that, for the September month we will be having BMSD. Following that we will be having BMIC. Okay, these are the official events. In the BMPS it takes one match. Okay, Prashad, welcome to the stream bro. Hi bro. Alan Sherpin, welcome to the stream bro. In the H4K consistent ஆடுனாங்க. RCE toxic. ஓகே, டாக்ஸிக்கையும் தாண்டி த்ரூவன் சொல்லிட்டு ஒரு பிளேயர், அவர் தான் ப்ரோ பயங்கரமா விளையாண்டாப்ல. டாப் ரேங்கிங்ல இருக்காங்க. நான் அவர் விளையாண்டதை பார்க்கல, ஆனா டாப் ரேங்கிங் லிஸ்ட்ல இருக்காரு. அந்த கேம் எப்படி இருக்கும்? இட்ஸ் ப்ரோபா WNL டவர் டிஃபென்ஸ் ப்ரோ, மோபா கேம். அதோ இங்க இருக்காரு பாருங்க, த்ரூவோஜி. இவர் தான் 33 எலிமினேஷன்ஸ் பண்ணிருக்காரு. எவ்வளோ? 12 மேட்சஸ்ல 33 எலிமினேஷன்ஸ் நினைக்கிறேன், if I'm not wrong. 12 மேட்சஸா? 2 ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. ஆமா, 12 மேட்சஸ்ல 33 எலிமினேஷன்ஸ் கிட்டத்தட்ட. So then my dad will surely kick me out of the house. Don't worry bro. என் வீட்ல ஒரு ரூம் காலியா தான் கிடக்குது. ஹண்டர் sometimes over aggress பண்றான், but he is anyways but he is always in his teammates ADS. That's big game sense. Yep, cover angle பக்காவா இருக்காங்க bro. ஓகே கைஸ், லாஸ்ட் மேட்ச் ஜெனசிஸ் வந்து எந்த அளவுக்கு எட்ஜ் டு எட்ஜ் ஃபைட் பக்காவா விளையாண்டாங்களோ, பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணாங்களோ, இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இங்க இருக்கிற ஜெனசிஸ் டீம் அப்படியே ரயாட் நேஷன்ஸ் கிட்ட இங்க போயிட்டு 4 கிலோ கொடுத்துருவாங்க. நான் அந்த ஃபைட்டை எடுத்து புல் ஆஃப் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன் ப்ரோ. ஷீட் அப்படின்ற மாதிரி விளையாடுறாங்க. இந்த மேட்ச் டின்னர் கன்வெர்ட் பண்றாங்க. I wouldn't really say so. Well, I kind of disagree. I think Riot Nations, not right now, but I think they have the most playmaking potential out of the teams that are playing outside of the play zone. Because Vasista gets forced into an open fight if they try rolling out na enna bro, adu sentence la use பண்ணும்போது அதனோட மீனிங் மாறிட்டே இருக்கும் bro. Riot Nations, I think if they avoid getting taken out by the players of Ares like this, can move towards the western side, take on Nux maybe. Genesis eliminate ஆயிட்டாங்க already. To find openings though. Already eliminate ஆயிட்டாங்களா? Genesis reset Fury. இது இங்க பாருங்க. To trade places with mysterious form. சும்மா அப்படியே போறாங்க. நான் வந்து கத்திட்டு இருந்தேன், அவ்வளவுதான் ஜெனசிஸ் தான், மத்தவங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி. ரயாட் நேஷன் பார்த்தா ஜெனசிஸ் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஓப்பன்ல மாட்டிக்கிட்டாங்க ப்ரோ. In fact, they have on the flank Genesis on the verge of getting wiped out. Riot Nation. Riot ஆனா உண்மையிலே கன் கேம்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்கயா. Riot in that fight. And they should be cleaning things up. Consistency தான் இல்லையே தவிர்த்து கன் கேம் இருக்கு. At any point, let the players of Genesis reset. No, தப்பா இருக்குதுனா. இது bro தப்பா இருக்கு. H4K ல மேக் எங்க? ஆமா மேக் எங்க? நம்ம ஜெனசிஸ் முடிச்சிட்டாங்கயா. Being the victor of that 1v1. And well,
all the teams from the 2nd to the 5th up basically out of this game. It's just Vasista Esports from the top of the leaderboard that are still alive. And as soon as I take their name, they have started to fall as well. This is now their time to fight. Welt dinner அடிக்கும்போது அவ்வளவு satisfied இருந்துச்சு. Hope and praying TT continues their momentum in week 2 as well. This time falls with Sister Esports. Bro, week 1 லாபிக்கும் week 3 லாபிக்கும் அந்த அளவுக்கு எதுவும் பெரியசா டிஃபரன்ஸ் இருக்காது. week 2ல வந்து ஒரு 4 டீம் மட்டும் மாறுவாங்க. பாப்போம். சேம் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். அந்த 25% of the lobby மட்டும் தான் மாறுது. Where exactly you are, Sister have found that reset. Ronnie is back up on his feet and they go back on their airstrikes. Punk new video title discarded not defeated. They've fallen hey back. This is Esports. Bro is in 4 and 8-bit are about to feel the pressure. Bro is in his comeback era. He gets to the flank quite close to the players of 8-bit. Beast today on beast mode. Yep bro, 100%. Doesn't come to fruition. 8-bit are going to be in trouble. Juicy, he sees the threat, but can he deal with the pressure of the players of Vasista? Inga aramba play beast over game. They box him in and they finish him off. And now Vasista 3 versus 4 are just about to annihilate the side of 8-bit. 8-bit were hoping to do well in this game and they need to win this fight in order to succeed. Oh, they முடிச்சிட்டாங்க சல்லி சல்லியா பிரிச்சு முடிச்சிட்டாங்க bro. Vasista and 8-bit wipe on the 8th position in this game. Yeah, they still gain that bro is in comeback arc. Yep, simple நேடு காட்டு நண்பா. அஸ்வின் ஸ்டார் அடுத்த மேட்ச் ஜியது. அடுத்த மேட்ச் இதோ இந்த மேட்ச் முடிச்ச உடனே அடுத்து அதுதான். The top 4, but will that be allowed in the last game? There'll be a lot of pressure, but on the flip side, look at White Nations. They don't really performance difference இருக்கும் 100%. உங்க வீடு ஃப்ரீன்னு சொன்னீங்களா? Dollar on the bro, offense, still yet to find contact. வீட்ல ஒரு ரூம் ஃப்ரீயா இருக்குன்னு சொன்னா bro. வீட்டை விட்டு வெளில தோத்திடுவாங்கன்னு சொன்னார்ல, அதுக்கு சொல்றேன் bro நான். Denying them any sort of entry point potentially. Adi 3 finishes, easy 3 finishes, Sunoj 2 finishes but eliminated. I thought we will try Dionysus but Hector struck with the same lineup and it paid off. But feeling sad for Dionysus. He was a crucial player in World RG lineup. Huge fan of that lineup. Hector stuck with the same lineup. புரியல எனக்கு. They'll have to go against last time. நான் ஏதாவது வந்து தப்பா பார்த்துட்டேனா? இதுக்கு முன்னாடி ஹெக்டார் கூட வந்து பாத்தீங்கன்னா சாமே, அதுக்கு அடுத்து வந்து மிஸ்டர் பைனாப்பிள், ஐயோ ஐ மீன் ஷயான் சாமே விளையாட்டு இருந்தாங்கல்ல. ஷயான் வந்து டிஆர் போயிட்டாப்ல, சாமே வந்து காட்லைக் போயிட்டாப்ல. அவங்க 2 பேருக்கு பதிலா தான் டிஆர்ல விளையாடிட்டு இருந்த ரோனி வந்து இங்க வந்துட்டாரு. அதுக்கு அடுத்து எய்ம் பாட் வந்து ஏஎக்ஸ் எய்ம்பாட் வந்து இங்க வந்துட்டாப்ல. பீஸ்ட் மட்டும் தான் அவங்க ரிட்டைன் பண்ணிருக்காங்க. கரெக்ட் தானே நான் சொல்றது? இல்ல நான் ஏதாவது ஞாபக மறதியில சொல்றேன்? I think if they avoid getting taken out by the players of Aries like this, can move towards the western side, take on Nux maybe. Nux have been struggling throughout their journey so far, at least in this second week. And they can put additional pressure. OG is trying last matches. I see them using sync nading. They are trying new moves in scrims. They are cooking hard. Sync nading. What is this sync nading, guys? Sync nading na SYNC adu solrara avaru ore time la nade sync panni podradhu. It's kind of sad where they are stuck right now. Mobility has been snatched away from them. We saw Godex was in that close correct bro. Fight, but I'm not really sure if he's coming out on top. Ipo irukra lineup 5th player Dionysus. Oh, okay. Are looking to push up. Bijoy has lost his life once again. It has been knocked out. Look at the drive by Right Nations. They've been finished off. Hey, என்னடா மனுஷனை யாரும் பார்க்கவே இல்லையா bro? ஆனா உண்மையிலே வந்து we have to appreciate bro, we have to appreciate Vasista. இப்போ வந்து எதனால அப்படின்னு சொல்றேன்னா, Vasista is typically in a choke spot. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, zone வந்து லாஸ்ட் zone, I mean வந்து இந்த செட்டில்மெண்ட் தான் லாஸ்ட் zone. So Vasista from this spot அவங்க வந்து ஓப்பன்ல வந்து இப்படி போகணும், ஓகேவா? ஸோ அது வந்து எப்படியோ போயிட்டாங்க அந்த சைடு, ஸ்மோக்லாம் போட்டு கவர்லாம் வச்சு ஸ்லாம் பண்ணி பக்காவா போயிட்டு சேர்ந்துட்டாங்க அந்த சைடு. அதுக்கு பாராட்டியே அவனும் வசிஸ்டாவை. இத கிராஸ் பண்ணதுக்கே வசிஸ்டாவை பாராட்டணும். இன்ஃபேக்ட் அதுவும் இல்லாம அவங்க டின்னர் வேற கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. They were in shambles, 16th position inside of Group A, but
The next week they work out the differences. Now at least இப்போ இருக்கிற லைனப் ஃபர்ஸ்ட் பிளேயர் கரெக்ட் தான் ப்ரோ. 4 பேர் சேர்ந்து போடுவாங்களோ basically the warm up week for அதான் நினைக்கிறேன். ப்ரோ வாட் இஸ் SyncNet ப்ரோ? SINK or SYNC? the jury Which is is sync? still out on whether Genesis is back in form, still on the 4th. We'll have to see, will 8-bit or maybe Zero Arc do something extraordinary to snatch that 4th position away. இது வந்து இன்ஃபேக்ட் நாக்ஸ் வந்து அவங்க நல்லா விளையாடி இருக்க வேண்டிய மேட்ச் ப்ரோ. இது போன மேட்சும் த்ரோ, இந்த மேட்சும் த்ரோ ப்ரோ. நாக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஏர்லியா இந்த டைம்லயே ஏரிஸ் வந்து புஷ் பண்ணிருக்கணும். இங்க நாக்ஸ் அப்படி ஏரிஸ் புஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹை ரேட்ஜும் கிடைச்சிருக்கும். அப்படியும் இல்லைன்னா என்ன பண்ணிருக்கணும்னா ஏரிஸ் வந்து மித்து கூட ஃபைட் எடுக்கும் போது இவங்க தேர்ட் பார்ட்டி பண்ணிருக்கணும். Kind of safe பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், ஆனா கொஞ்சம் டிலேவா பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். Sister esports are going to be forced to move. But look at Myth Official, they've actually found a compound in a circle like this. I learned from BMIC syncnating of DRX. They don't really have that form. Inaya SINK va SYNC ah bro? Explain what syncnating means. Like all players throwing the grenade at the same time. That is what syncnade ah. Hello bro, how are you? Prasanna, welcome to the stream bro. Bro inga paathomla andha Prasanna thana neenga na forum mall poitu irundappo paathome. They have Lucifer and Harshil alongside Daddy who is still alive. So Detrox and his clutch potential. நாக்ஸ் வந்து இதுக்கு முன்னாடியே அந்த ஸ்பாட் எடுத்துக்கணும். பட் வந்து இவங்க இங்க வந்து ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து மேல போய் ஏதோ பண்ணுவாங்க. If they can actually get a big banger, Myth Official. Come on guys, let's go for 60 likes நண்பர்களே. To actually gain themselves some sort of chance. Just a few more likes needed for 60 likes. Hi guys, hi bro, welcome to the stream bro. And think about this, there are 3 eliminations on the board. Unga per enna bro? Hi guys. That's 10 point for finishes. And Jay Surya, hi bro, welcome to the stream. As well, I think they should be able to. Prasanna illa bro. Oh okay appa oru vera Prasanna nenikiren. Okay right. Already finding themselves in top 4 but appa rendu Prasanna irkingala channel la. In fact SYNC, I am studying civil engineering and I frequently use the sync word in the planning. Okay. On the board for yeah, now I get it bro. They are able to grab, but last Hade they are trying to pick a few for themselves as a nade goes flying. Godwin, oh Godwin ade right, welcome to the stream yeah bro. Godwin needs to relay the information to his teammates as well. The distraction comes through. The Sister esports on the move, and last Stade beast knock, they were just good enough to hold Basista at bay. Myth were the ones who found that knock for themselves, and this cleanup from the side of last Stade will get Myth those points in the bag, but unfortunately they have to go up against Aim God. That shot through the window was nasty, and Shadow had no answer to that. I mean, honestly speaking, if you're turning your guys, Gokul in the match or 1v3 பண்ணுவார் guys. அத நம்ம பார்க்கவே இல்ல. You are supposed to get taken. யாரும் சொல்லவே இல்ல பாருங்க. This is not the X Paulo P, big fan bro. Hey Paul, welcome to the stream yeah yo. How are you Paul? Has been very clever in finding the finish as well, but the question is, can they find? Yeah, திருப்பி group ல இருந்தீங்க. Paulo P, what is this? Have a look at this. Nakshi Esports. Casters were roasting Nox அந்த கார்ல இருந்து நேடு போடுறத நான் தலைகீழ தான் குதிப்பேன் என்ற மாதிரி போடுவார். அதான் ஓபன்ல தூக்கி போட்டுருவார். But Aries, they have closed in a lot of distance against the players of Myth, and Harshili is just hiding in a corner. He needs to be the one to open things up. Aries-ல beater பார்த்தா அவர் அந்த சைடு ஹோல்ட் பேக் பண்ணிட்டு இருக்காருயா நாக்ஸ். For the players of Myth, they were hoping for a big game, but now இவங்க பார்த்தாங்களா இல்லையானே தெரியல. கில் ஃபீட் பார்த்திருந்தாங்கனால அழகா அடிச்சிருக்கலாம். beater அப்பே ஏறி ஒருத்தன் தான் இருக்காங்க. ரேண்ட்ல அடிச்சிருக்கலாம். நான் நல்லா இருக்கேன் bro, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நெக்ஸ்ட் வீக் பாத்துக்கலாம். Okay. A gutsy move but it fails. இன்னும் நிறைய கன் கேம்ல மிஸ்டேக்ஸ் பண்றீங்க. க்ரூஷியலான ஃபைட்ஸ்லாம் லூஸ் பண்றீங்க. Knuckles HP has dropped down to about 20. Error has been completely finished off. Versista Esports out of nowhere have pretty decent odds of securing a chicken dinner in this game. They do definitely have the odds, but I'm looking at Aries right now. Roni paduthe vittarayya. 9 finishes in the bag already. Like you said, they've been beaten, they've been broken, but they're still not out yet. இப்ப ஆக்சுவலா நாக்ஸ் வந்து என்ன தெரியுமா பண்ணிருக்கணும்? வெயிட்டர் வந்து இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாருல, இந்த இடத்துல வந்து 3 பிளேயர்ஸ் புஷ் பண்ணிருந்தாங்கல்ல. சோ நாக்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடியே இங்க ரேன்ல வந்துட்டு வெயிட்டர் ஒருத்தர் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இன்ஃபோ கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா வெயிட்டர் அப்படியே புஷ் பண்ணி இந்த இடத்துல கிளியர் பண்ணிட்டு
ஏரிஸும் மித்தும் ஃபைட் எடுக்கும்போதே நாக்ஷ் வந்து தேர்ட் பார்ட்டி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எப்படி சொல்றது, நாக்ஷுக்கு வந்து ஃபினிஷர்ஸும் கிடைச்சிருக்கும். ரோனியும் கொஞ்சம் ஸ்லோவா இங்க இருந்து இங்க இப்படி மேல ஏறி வந்துட்டு இருந்தாங்க. நாக்ஷ் கொஞ்சம் சேஃப் கேம் ஆட போய் இந்த கேமை வந்து த்ரோ பண்ணிட்டாங்க. நாக்ஷுக்கு வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருந்துச்சு இந்த கேமை கன்வெர்ட் பண்றதுக்கு. பட் வந்து இவங்க கொஞ்சம் லைட்டா சேஃபா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு ரிஸ்க் எடுக்காம விட்டாங்க. டின்னர் விக்கு போயிடுச்சு. இப்போ நாக்ஷ் வந்து இங்க தேர்ட் பார்ட்டி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பெர்ஃபெக்ட் டைம்ல பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, மித்து, ஏரிஸ் அவங்க 2 டீம் தான் ஃபினிஷர்ஸும் கிடைச்சிட்டு இருக்கும். 2 டீம் எலிமினேட் பண்ண உடனே இவங்க மேன் லாஸ் 1 இருந்திருந்தாலுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபினிஷர்ஸோட ஒரு #2 கிடைச்சிருக்கும். They are standing tall against Visista. Ronnie has closed up the distance. Meanwhile, Aimbot holding the flank. ரோனி ஆனா பெர்ஃபெக்ட்டா ஸ்னீக் இன் பண்ணி விட்டாங்க ப்ரோ இங்க முன்னாடி. If they don't understand where 2 பேர்ஸ் வந்து பின்னாடியே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பீஸ்டும் எய்ம்பாட்டும். ரோனி மட்டும் மேல ஸ்னீக் இன் பண்ண விட்டாங்க. Who is taking shot at Naksh? It is Beast, by the way, who finds a knock for himself. Naksh ESPORTS. எஸ் ப்ரோ, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணனும். I want to find out. எது ஆர்ஐ இது? ஆமா ஆர்ஐ ஃபவுலோபி தான். Yeah, I'm wondering the same thing because it seems like they have a lot of utility to work with. They have a smoke available. They had 2 in fact just a few seconds ago. 4 nades to build up the pressure on both these two teams, but they aren't using anything. The players of Naksh are falling with their back against blue, and well, there's nowhere left to run or hide anymore. Vasista Esports keep moving up. 11 eliminations secured. Make that 12. அவ்வளவுதான் 1v3 அப்போ from this match, and it's the final Beast 1v3 என்ன showdown. Two teams, but they aren't using anything. The players 4 finishes, ஒரு knock west up, and well, yeah, I'm wondering the same thing because it seems like they have a lot of utility to work with. They have a smoke available. They had 2. ரோனியா வந்து knock secure பண்ணிட்டாங்க ஏரிஸ். Build up the pressure on both these two teams, but they aren't using anything. The players of Naksh are falling. Okay, Beast ஒரு knock, and well, there's no 2 knock or hide anymore. Vasista Esports keep moving. Hey, mid-range 1v3 டா இந்த மனுஷன் Beast. As Naksh Esports are wiped out from this match, and it's the final 2 versus 3 showdown. Beast, Aimbot, Apex என்ன கதை ப்ரோ? ரேஷ் வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. But Aries முன்னலா பயங்கர ஆக்டிவா கமெண்ட் பண்ணிருப்பீங்க. இப்போ என்ன ஆளே காணோம் ஸ்ட்ரீம்ல. என்ன ப்ரோ? 2 nades, 2 smokes. இது Apex வந்து ஜானி மட்டும் தான் ஆடுறாப்ல. மத்தவங்க எல்லாம் பாய் போட்டாங்க. He still manages to find a knock. அவ்வளவுதான் வெயிட்டர் knock அடிச்சாங்க. Beast to drink the white monster. But as of now, the Sister Esports, we are just systematically destroying Aries. Not a ஏய் இப்பதான் கவனிக்கிறேன். சால்ட்டி வந்து அப்படியே பீஸ்டோட மான்ஸ்டரோட ப்ரொமோஷனை நவுத்தி விட்டாப்ல. Ladies and gentlemen, unleash the beast to drink the white monster. Unleash the beast, drink the white monster. எனக்கு என்ன திடீர்னு வாயில வார்த்தையே வர மாட்டேங்குது. Systematically destroying Aries. Not a fighting chance, just one man left alive, and that is going to be Bijoy. And with a 3-pointer of his sister, they snatch away the golden chicken away from Aries. I'll be very honest about it with how 9 solo finishes bro. Hey, கோகுல் வந்து ஒரு 1v3 பண்ணுவாரு. யாருமே அதை ஞாபகப்படுத்தவே இல்லை எனக்கு. இது முன்னாடியே நடந்துருச்சு. Okay. Position on the circle. Smack center completely exposed. Teams in position on the circle. Smack center. Sport exposed. They are out into the open. They're surrounded by Naksh from one end. And I think it was Vasista Esports who were taking shots onto Detrox when we saw him last. Guys. And you see their position. ஸோ தெரியாதவங்களுக்குலாம் சொல்கிறேன், வெல்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது வந்து தமிழ் டீமு. அதில் வந்து கோகுல் அவர் தான் வந்து ஐஜல். இந்த இடத்துல அவர் வந்து ஒரு 1v3 பண்ணுவாப்ல. பாருங்க. On the circle. Smack center completely exposed. Teams in every single direction. This is Q for mid to keep their head down. On the other side, Zero Arc, Morty
Zero arc Marty the ஒரு first finish looking for a few more. The jump shots with that shotgun failed to find contact. அங்க pain is live second knock. Bombled down the players of Welt. சாந்தன் backல இருந்து வாங்கிட்டாரு. Gokul manages to find a trade. He's the last man left alive. The Molotov Sarwar last guy as the player escapes, and it's the shots from the flank that are causing a lot of trouble for this man. Welt ESPORTS, it's an important match for them. It's an important game for Zero Arc. Sarwar இத குக் பண்ணி போட்டுறலாம். ஓ அது வெளியிலே வந்து விழுந்துச்சு. இல்ல இவரு போட்டதா கோகுல் போட்டதா. A lot of time left for Zero Arc to pin down that 4th spot for promotion to Group A. Yeah, and this high stakes fight being decided on a 1v1. ஃபுட் கேட்ட கரெக்ட்டான நேட். Who imagined? Gokul, I'm not sure if that was a 1000 IQ move or just a nice. But it was amazingly executed. Wow, that nade. ஃபுட் கேட்டு கரெக்ட்டான டிப்பிங் நேட் ப்ரோ. அதுவும் லாஸ்ட் 1 செகண்ட்ல ரியாக்ட் பண்றதுக்கு கூட டைம் இல்ல அவர் ஜீரோ ஆர்க் பிளேயருக்கு. நைஸ் ஜிஜி. I like English casting because I see funny and energetic moments, but in Hindi, but English I learn new things. Oh, okay. In English casting, Necro will be brutally honest. Salty's pronunciation and accent will be amazing for that commentary thing. அதுக்கடுத்து வந்து IC Baby and I Super Johnny mostly humorous. அதுக்கடுத்து வந்து insightful. Necro வந்து way too honest with things. If something has to be said, na Necro will say it. That's the best thing about English casting. They will roast at the same time they will appreciate in an unbiased way. அதான் எனக்கு பிடிக்கும். இன்னொன்னு I don't understand Hindi. ஓகே இதுக்கு அடுத்து எல்லாமே பார்த்தாச்சு. கைஸ் தேர்ட் மேட்ச்ல வந்து எவ்வளோ 36 பேர் நீங்க யாராவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அப்படின்னா எங்க மேட் கிங்ஸ் எங்கடா மேட் கிங்ஸ் ஓ சி அவங்க அடுத்த லாபியோ அப்ப அது 4th மேட்ச் நண்பர்களே அடுத்த மேட்ச் பார்ப்போம் அது மேட் கிங்ஸ் ஹண்ட் இப்ப நான் வந்து ஒன்னு காட்டுறேன் பாருங்க ஓகேவா அதாவது ஹண்டர்ஸ் வந்து இப்ப இங்க இருக்காரு ஓகேவா ஹண்டர்ஸ் தான் BJS 2026 ஓட MVP அதுக்கான ஜஸ்டிபிகேஷனை வந்து நீங்க இப்ப பாப்பீங்க So I'm not going to count out Gokul, I'm not going to count out Sham and Dragon OP as of yet. So let's just try and separate things a little bit now. Zero Arc is trailing and Welt ESPORTS is currently trailing. Welt ESPORTS, they've got all the 4 men standing and also vehicle எடுக்கறாங்களா ஏரிஸ் வந்து அந்த ஷாக்ல இருக்காங்க இப்போ அந்த ஷாக்க வந்து புஷ் பண்றாங்க ஜெனசிஸ் ஹண்டர்ஸ் என்ன பண்றாருன்னு மட்டும் பாருங்க of taking over that slot of Genesis Esports, which means Genesis Esports now needs to win this fight, no matter what. And Hunters, what was that? Wow. How do you even convert those frags? This is insane. பயங்கரம்ல We've got all the 4 men standing in திருப்பி ஒரு முறை பாப்போம் position inside of the circle with 5 points already achieved. Which means the placement points are already counting in now. Yeah. So Welt ESPORTS now has the biggest chance of taking over that slot of Genesis Esports, which means Genesis Esports now needs to win this fight, no matter what. And Hunters, what was smooth, that? Bro. How do you even convert those frags? This butter smooth, bro. 3 செகண்ட்ல ஒரு 1v2. டாக் தம்மா தூண்டு கேப் गाइस. தம்மா தூண்டு கேப்ல எகிரி ஒரு 1v2. பா ஹண்டர்ஸ் இஸ் நான்ஸ் பிரைம்ல இருக்காப்ல இதுவே பண்ண முடியாது பட் ஐ டோன்ட் நோ ஜானி பிக்ஸ் எக்ஸ் டிஆர் டீம் ரேட்ஸ் வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ஜானி பிக்ஸ் எக்ஸ் டிஆர் டீம் எப் ஏன் ஆஃப்லைன் விட்டு இருந்தீங்களா இப்போ படி எங்க உங்க சாட்டுக்கு வந்தா பெல்லி டான்ஸ்னே கமெண்ட் போட்டுட்டு இருக்கானுங்க டெக்ஸ்டர் யோ எல்லாம் ஓவரே ப்ரோ மாடர்டம் Why Lens did not play today's matches? Jerry Place, welcome to the stream, bro. I have no answer for that. I asked the question to the concerned management. 1 week, Aiden. Guys, it's an emergency. Adanale he is not playing this. பர்சனல் ரீசன்னால ப்ளே பண்ணல ஜி ஸோ ப்ரோ
ஆர்இஜி கூட டிஆர் இன்டர்நேஷனல் லாபில 3v4 கூட எடுக்காம இருந்தாங்க. அது பார்த்தா எப்படி ப்ரோ பிக் பண்ணா? ப்ரோ ஹி ஹாஸ் நோ அதர் ஆப்ஷன் ப்ரோ. ஒண்ணு வந்து எப்படி சொல்றது? K9 டீம் கூட அவங்க போணும். பட் K9 ஆல்ரெடி செட்டில்டா இருந்துட்டாங்க. ஸோ டிவைன் கேமிங் அவங்க வந்து K9 காட்லைக்கோட தம்பி லைனப் மாதிரி அந்த டீமு. ஸோ அந்த டீமுக்கு அவங்க போயிட்டாங்க. ஸோ இன்னொன்னு அவங்களுக்கு வந்து இப்போ ஸ்லாட்டும் இருக்கணும். அதே சமயம் வந்து டீமும் இருக்கணும் அப்படின்னா டிஆர் மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். அண்ட் ஜெல்லியை நம்பி அவரும் வந்துட்டாரு. ஸோ ஜானத்தனை ஏத்துக்கிற அந்த நிலைமையில வந்து ஜெல்லியும் இருந்தாப்ல. அப்படியே இங்க வந்துட்டாரு. நம்ம இப்படி அடிச்சா மாட்டு செவுத்துலதான் நம்ம இப்படி அடிச்சா மட்டும் செவுத்துலதான் படுது. ஹண்ட் மாஸ்டர் MVP ஃபார் a reason. Hi Shri bro. Hi bro Cypher. Welcome to the stream guys. We have Troy founder in our chat. Yokesh hi bro. Welcome to the stream. Subscribersக்காக ஒரு தடவை பண்ணிடலாமண்ணா. This is insane! It's criminal, it's murder. You can't really enter a shack like that. You can't stand next to a shack like that. And certainly you can't shoot inside of the shack like that. He just jumped up, pumped his shotgun, found a knock, jumps up again. Goosebumps, bro. Finds the next man. This is madness, ladies and gentlemen. The ending stages of Group B giving us absolute cinema right now. வெல்ட்டோட கேம் இங்க இருந்து தான் ஆரம்பிக்கும். ESPORTS finally on the move. They are moving inside of the circle. Genesis finally finds form and they are Yokesh welcome to the stream. Subscribers guys live பாக்குறவங்க like comment share and subscribe பண்ணிட்டு பாருங்க. Let's go. Jonathan should have tried to take a Genesis lineup. The target still remains the same for Genesis. விட மாட்டாங்க ஜி. Genesisம் அவங்க ரோஸ்டர் சேஞ்ச் பண்றதுக்கு அக்ரியே பண்ண மாட்டாங்க. Fury has been knocked off in the front lines. Igbo's on trying their best to come. அவங்க பிரைம்ல இருக்காங்க. அவங்க எப்படி ரோஸ்டர் சேஞ்ச் This பண்ணுவாங்க? can be a big fight for them, Necro. It indeed can be. Bro, your thoughts about TT wasting Manti? நான் வந்து இத உண்மையிலே நான் வந்து இத கேக்குறேன். நான் எல்லார்கிட்டயும் உங்ககிட்ட கேக்குறேன். இப்ப மேண்டிக்கு பதிலா ஒரு பிளேயரை வந்து ரீப்ளேஸ் பண்ணி விளையாட வைக்கணும் அப்படின்னா யாரை ரீப்ளேஸ் பண்ணுவீங்க? ஸோ ஹானஸ்ட்லி இன் பிஜேஎஸ் இது வந்து நிறைய பேர் வந்து சாட்ல கேட்டே இருந்தீங்க. எனக்கு ஏன் வந்து இப்ப இருக்கிற டிடி ரோஸ்டர் கரெக்டா இருக்குன்னு தோணுதுன்னா பிஜேஎஸ்ல எய்ம் காட் டிட் பிளே வெல். ஓகேவா? ஸோ ஃபாக்ஸ் வாஸ் அ பிட் டவுன். So இப்போ Fox is not there. Instead of Fox, Justy is inside and Justy வந்து he is typically on his prime. So next வந்து ரீப்பர் ஃபில்டரிங் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டா டீம் வந்து இதுக்கு ஏர்லியர் முன்னாடிலாம் ரீப்பர் வர்றதுக்கு முன்னாடி டீம் எப்படி ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ ரீப்பர்ஸ் மினி டேப்ஸ், அந்த சப்போர்ட் கவர் கொடுக்க வேண்டிய அந்த டைமிங், கால் அவுட்ஸ், பேக்கை கிளியர் பண்றது, பாத்துக்கிறது, இது எல்லாமே ரீப்பர் தான் ஆன் பாயிண்ட்ல ஃபில்டர் பிளஸ் சப்போர்ட் அவர்கிட்ட இருந்து பர்ஃபெக்டா வருது. ஃபோர்த் மேன் ரோல பக்காவா பண்றாப்ல. ஆப்வியஸ்லி யூ கேனாட் சேஞ்ச் மிஸ்டர் ஐஜல் பிகாஸ் ஹி இஸ் தி ஐஜல் ஆஃப் த டீம். ஸோ இப்போ மேண்டி வந்து எப்படி சொல்றது, ஆன் அண்ட் ஆஃப் இருந்தாரு ரீசெண்டா. அப்புறமா வந்து ஆல்ரெடி இப்போ கரண்டா ஒரு 4-5 months விளையாடிட்டு இருக்கிற பிளேயர்ஸுக்கு பதிலா எப்படி நீங்க மேண்டியை வந்து உள்ள போட முடியும்? So it doesn't make sense according for me, in my opinion. Current TT lineup is best and better. Sorry, better and best. Hi Shri, how are you doing? Miracle and Tristy, welcome to the stream. And Siri வருதுங்க, ரைட். ப்ரோ ஸ்கவுட் எப்படி பிக் பண்ணாரு பாத்தீங்களா? சோலோ பிளேயர்ஸா அது ரோலுக்கு செட் ஆகிற மாதிரி ஜானி அதை மாதிரி பிக் பண்ணிருக்கலாம் ப்ரோ. ஸ்லாட் எப்படி வந்துச்சு, ஸ்கவுட்டு கேட்ட மாதிரி ஜானத்தனை கேட்பாங்க. இன்னொன்னு டிரான்ஸ்பர் விண்டோஜி அப்படிலாம் அவ்வளவு ஈஸியா பிளேயர் எடுக்கவும் முடியாது. ஆறு விடவும் மாட்டாங்க, பயோட் கொடுக்கணும். அக்ரிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஆறு ஒரு பிளேயர் எடுக்கிறதுக்கு 8 லட்சம் 12 லட்சம். ஹண்டர்ஸை வந்து இதுக்கு முன்னாடி இருந்து பயோட் கொடுத்தப்போ 22 lakhs கொடுத்து எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. 22 lakh பிளேயர்னு சொல்லிட்டு அங்கங்கெல்லாம் போட்டுன்னு இருப்பாங்க. ஸோ அது என்ன 22 lakhன்னு கேட்டப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து பயோட் சார்ஜ் வந்து அவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் தட்ஸ் ட்ரூ. அந்த மாதிரி பயோட்ஸ் இருக்கும். அதுக்கு ஒரு ஆல்ரெடி செட்டில் ஆன ஒரு டீம் அப்படியே தூக்கிட்டோம் அப்படின்னா நல்ல இது இருக்கும்ல, சினர்ஜி செட் பண்ணி ஆடுறதுக்கு அது கொஞ்சம் இதா இருக்கும்ல. இஎன்சி வெல்ட் ஒரு டீம் டிராகனை சேவ் பண்ண போய் ஆட்டோக்கார கிட்ட மாட்டி 3 பேர் பொட்டியாயிருவாங்க. வேற யாரு? ஃபாக்ஸ் தான், எய்ம் கார்டு. ஜானி காசு வச்சு கோச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆர்க்ஸ் வில் நாட் அலோவ் ப்ரோ. அதுக்கடுத்து டிரான்ஸ்பர் விண்டோ இருக்கு, பிளேயர்ஸே ப்ரிஃபர் பண்ணணும்.
ஏன்னா வந்து இப்போ அந்த மாரி எடுக்குறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. இப்ப ஜெனசிஸ்ல இருந்து ஹண்டருக்கு வந்து வாப்பா நான் உனக்கு 50 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு எடுக்குறாரு அப்படின்னு 50 லட்சம் இஸ் பிரிட்டி மச் அன்ரியலிஸ்டிக் மணி. ஒரு 10 லாக்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு எடுக்குறாருன்னா கூட அலாங் வித் தட் சேலரி தேர் கம்ஸ் அ ரிஸ்க். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமென்ட்டா மாறிடும். ஜானத்தன் வந்து தனித்தனியா பிக் பண்ணி எடுத்தாரு அப்படின்னா. இப்போ குவாண்டம் ஸ்பார்க்ஸ் அப்படின்றது வந்து எப்படி சொல்றது? இட்ஸ் ஒரு ரிஸ்கியான ஒரு இது. டெஃபினட்டா இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. இண்டிவிஜுவலா பிக் பண்ணி அவங்கள இது பண்றது அப்படின்றது. சேம் அந்த மாரி பெரிய இதெல்லாம் வந்து பெரிய பிளேயர்ஸ் அந்த மாரிலாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, பிளேயர்ஸ் யோசிப்பாங்க. நான் அங்க போனா எனக்கு டீம் செட் ஆகுமா? சேலரி ஓகே. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா வந்து யாராவது கழுவி ஊத்துவாங்க. ஆடியன்ஸ் நார்த்லாம் வந்து பிரஷர் ரொம்ப அதிகம். நம்ம ஊர்ல வந்து பார்க்குற 3000 பேர், 4000 பேருக்கே வந்து நம்ம பிளேயர்ஸ்க்கு அவ்ளோ பிரஷர் இருக்குன்றப்போ, நார்த்ல வந்து லட்சக்கணக்கான பேர் பார்க்குறானுங்க ஒரே டைம்ல. ஸோ, அப்ப அவங்க மேல எவ்ளோ பிரஷர் இருக்கும். அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணுன்ற அந்த ஒரு இது இருக்கும். இப்போ சிம்பு பாருங்க ஒரு 2 டூ 3 ஈவென்ட்ஸா வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணவே இல்ல. இந்த ஈவென்ட்டும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அதனால வந்து அது ஒரு மாரி அந்த பிரஷர் வந்து விழுந்துட்டே இருக்கும். அதெல்லாம் அவங்க யோசிக்கணும். ஆஸ் எ டீமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ பேராபாய் வந்து ஜேடி கேமிங் போனாப்ல. ஜேடி கேமிங் போனதுக்கு அப்புறமா பேராபாய் வந்து ஒரு இன்டர்நேஷனல் குளோபல் ஈவென்ட்லயும் நான் கிராண்ட் ஃபைனல்ஸ்ல பார்க்கல. குவாலிஃபயர் ஸ்டேஜஸ்லயே ஏதோ ஒண்ணுத்துல தான் பார்த்தேன்னு நெனைக்கிறேன். அதுவும் ஐ அம் நாட் ஷூர். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஜி. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஜானத்தன் கிட்ட போனா ஃபேம் வரும், இது வரும். ஓகேவா? ஆனா வந்து இங்க ஆல்ரெடி ஒரு டீம பில்ட் பண்ணிட்டு, இந்த டீம் வந்து இப்போ போட்டு அங்க போய் அங்க பெர்ஃபார்மன்ஸ் வருமா? வராதான்றது ஒரு எக்ஸ்பெரிமென்ட் தான். அதனால தான் அவங்க யாரும் பிளேயர்ஸ் அவ்வளோ வேகமா வரமாட்டாங்க. எய்ம் கார்டு வொர்ஸ்ட்டா? என்ன ப்ரோ சொல்றீங்க? மேட் கிங்ஸ்ல ஷேடோவ சேஞ்ச் பண்ற வரைக்கும் மேட் கிங்ஸ் விளங்காது. ரைட். எய்ம் கார்டு வொர்ஸ்ட்டா என்ன ப்ரோ சொல்ற? மேட்ச் பார்க்குறீங்களா இல்லையா? எய்ம் கார்டு நாக் ஆயிட்டு கத்துறத விட்டார்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அது என்னமோ கரெக்ட் தான். எய்ம் கார்டு நாக் ஆயிட்டானா பிரஷர் பண்ணுவான் டீம. 22 லேக் யாருக்கு? எனக்கு சரியா தெரியல ப்ரோ. பட் ஹண்டர்ஸ வந்து 22 லேக்ஸ் பிளேயர்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க நார்த்ல. ஸோ வை வெல்ட் மோஸ்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஒன் மேட்ச் ஒண்டர் தென் கன்சிஸ்டன்ட். அதுதான் சொல்றேன். வெல்ட் ஹேஸ் டு இம்ப்ரூவ் தேர் கன்சிஸ்டன்சி இன்ஸ்டெட் ஆஃப் டிபெண்டிங் ஆன் சிங்கிள் மேட்ச் பாம்பர்ஸ். இந்த மேட்ச் இன்ஃபேக்ட் வந்து வெல்ட் வந்து வெல் செட்டில் ஆயிட்டாங்க. 6 ஃபினிஷ் பாயிண்ட்ஸும் அவங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. எந்த விதமான மேன் லாஸஸும் இல்லாம. அவங்க கிட்ட ஒரு ஹோவர் கிராஃப்ட், அதுக்கடுத்து அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு சவுத் ஈஸ்ட் குவாட்ரண்ட் ஃபுல்லா எந்த டீமுமே கிடையாது. அவங்க மட்டும் தான் இருந்தாங்க. அதனால ஸ்ப்ரெட் அவுட் ஆகிறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. நிறைய இன்ஃபோ கலெக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. அதுக்கேத்த மாதிரி ஆக்ட் பண்ண முடிஞ்சுச்சு வெல்ட்னால. Global event Mongolia, why dropped Reefus? தெரியலையே. They haven't really been ஓ இது ENC லயா? No idea man. ஓ ஒரே நேட்ல ரெண்டு நாக் ஆயாங்க. Doing a knocked out Hunter. They haven't really been unhurt, to be honest. One of their players as well has been knocked out. Hunters as well, going down on his knees. Biro goes on, doing a brilliant job so far. Yet Biro. gets tossed in, Sorry, hero. Say hero படிச்சிட்டு இருக்கேன் அத. Hero, okay. Found. It's Hero, of course, who needs to come back in the நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னடா இது புது பிளேயரா இருக்கு அப்படி. The whole picture is still not clear yet. Hig Pozon needs more than 5 points to avoid relegation, needs to cross that 20-point barrier. But definitely Apex இவன் பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு தெரியுமே, பெர்ஃபார்ம் பண்ணாதுன்னு தெரியுமே எல்லாத்துக்கும். வேற வழி இல்லல. அவங்களும் எடுத்துக்கிறதுக்கு கரெக்டா இருந்தாங்க, இவங்களும் போறதுக்கு கரெக்டா இருந்தாங்க. ஸ்லாட்டும் இருக்கு. ஃபுல் டீமா எடுத்தா. ஹை ஸ்ரீபாய், ஹை ப்ரோ சந்தோஷ், வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். ஆஸ்கார்ட் ஓபி, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். TNT point table line bro top 1 bro அவங்க லாஸ்ட் ரவுண்ட்ல on top of the table bro. No idea why they dropped the Reefus bro. Oh my god, they do have top and dog in their team. Maybe I think ENC has certain rules like only 2 players from an organization can be picked or something. Maybe that might be the reason or something they didn't pick Reefus. One man left to life, 48 points. It's still a massively high cutoff, by the way. I think Genesis, they should have done the job. If they go back and look at their points right now, I think they are going to be happy.
Unless, of course, Santosh, hi Welt bro, welcome to the do stream. something absolutely magical. Welt, of course, they are lining up for it. They've got all Gravity oda finish வந்து ரஷ் பாய் எடுப்பாருன்னு பார்த்தா அங்க 0 ஆர்க் பிடிச்சு எடுத்துருவாங்க. now being engulfed, being electrocuted by the blue zone. Can he come out of this track? I don't think so, man. Yeah, no, it's done. Genesis Esports are done. Gravity is making the run for his life. Higboson is also taking those shots, and Gravity eliminated from the game. Yes, but now Aurora has 4 MVP lineup. That's the question. At the end of the game, we'll find out. Welt Esports, there's just a chicken dinner away. Rico பாருங்களேன். Guys, Rico hovercraft வச்சு இந்த இடத்துல எப்படி விளையாடுறாருன்னு மட்டும் பாருங்களேன். சூப்பரா இருக்கும் பார்க்கிறதுக்கு. That's the question. At the end of the game, we'll find out. Welt Esports, அங்க இருந்து நேடு வருதா? Rico வந்து ஷோகனை வந்து நாக் பிரஸ் பண்ணிட்டாப்ல. நேடுல வந்து பாலு காலி. ஓகேவா? ஷோகனோட ஃபினிஷ வந்து அதாவது ரீகோ வெச்ச நாக்க வந்து அவங்க ஹிட்போசன் எடுத்துருவாங்க. பாலுவோட நாக்க வந்து இவர் செக்யூர் பண்ணிடுவாப்ல. ரீகோ அப்படியே வந்து ஓவர்கிராஃப்ட் லெஃப்ட் ரைட் வளைச்சு அந்த இடத்துல ஒரு ஃபினிஷ் எடுத்துருவாங்க. உன் கில்ல நான் ஸ்டீல் பண்றேன்னா என் கில்ல நீ ஸ்டீல் பண்ணிக்கோன்ற மாதிரி. சாரி, என் கில்ல நீ ஸ்டீல் பண்றேன்னா உன் கில்ல நான் ஸ்டீல் பண்றேன்ற மாதிரி. To the strong chicken dinner, and Higboson, well, they are fighting to keep their lives intact. Only 2 players from the org can be picked up. They do have the same coach, I believe. Saraki, welcome to the stream, bro. Set up an ambush. 17 nades. If hovercraft to fly and gone like past tournament. Inga military base kitta thana. Near military base only, no? Yeah. But that's still going to be an Herculean task since they've only got 2 men standing. It is possible. It's not like it's impossible. But now first they need to deal with the entirety of it. Whether Rico has the gun player. Bro, Rico is one of the best, bro. Morty messes up big time, but he also took down the man from Rico is one of the best players in Tamil Nadu. And now a quick third party from the side of Welt Esports. When it comes to the side of gunpower, especially. Elimination points, getting all those souls collected. Molotov on top of the tower, and even the last man of ZA collapses. It was a valiant effort from ZA to take that game in their hands. But Welt Esports. Yes, TT ka nadakkum adu. Rico has one of the finest accuracies, guys, in Tamil Nadu. Finest accuracy. Rico கிட்ட. Spray எல்லாம் on point ல இருக்கும். Right from Autobots ல இருந்த பெந்து. Yes, TTs. Yeah, welcome to the stream. Why a disappointed face, bro? Bridge right uphill. Guys, so அதாவது இப்போ வந்து சிம்பு ஒன்று பண்ணுவாரு. 42 பேர் பாத்துக்கோங்க என்ன பண்றாரு சிம்புன்னு. ஓகேவா? மேட் கிங்ஸ் எஸ் ஹியர் தே ஆர். ஸோ அதாவது நண்பர்களே, ரீசெண்டாவே வந்து சிம்போட கேம் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ கொஞ்சம் ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு எப்படி சொல்றது, அவர் பிரைம்ல இருந்ததுக்கு அப்போ என்ன பர்ஃபார்மன்ஸ் வந்ததோ அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 1 year 1.5 yearsஆவே சிம்பு கிட்ட இருந்து வரல. அது போக மேட்டிங் சிம்பு வந்து இப்போ ஒன்று பண்ணுவாப்ல பாருங்க. By anyone and everyone, basically. There's Gen XFM, there's Troy the Mill, and there's Mad Kings. And now I think with this move, என்ன நடக்குதுங்க? Desperation, Santa Esports might have to face that. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாப்பீங்க. It's a mad dash to try and gain some control of the circle, but there's no space, no safe haven available, and there's literally nowhere left to go. He might have ஆல்பாக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியல. இப்போ சிம்பிள் நேட் பிடிக்கறாரா? He's got nowhere to go. He was homeless. Wait, what just happened? He ran towards Mad Kings. Mad Kings got greedy. Oh no! He just blew himself up. Simp ends up taking out the entirety of Mad Kings. That's why I was surprised. What just happened? I thought they got third-partied from the... Wait, what just happened? And there's nowhere left to go. He might have overcommitted into that one. Yeah, just driving out in the open. Man knew he's got nowhere to go. He was homeless. Wait, what just happened? He ran towards Mad Kings. Mad Kings got greedy. Oh no! He just blew himself up. Simp ends up taking out the entirety of Mad Kings. That's why I was surprised. What just happened? I thought they got third-partied from the distance. No, Simp just blew himself and his teammate up. Mad King. சிம்போட நேடுக்கு அப்புறமா அவங்க டீம்மேட்ஸோட மனநிலையை மட்டும் யோசிச்சு பாருங்க. Just think of it.
யூ ஆர் இன் an 8th பொசிஷன், 3 man ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங். இந்த மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு டின்னரோ இல்ல டாப் 5ஓ போயிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி ஆன் த ரேஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன். அந்த மாதிரி ஒரு டைம்ல ஒரு ஷாக் மாதிரியான ஒரு சாலிடான ஒரு ஸ்பாட்டை 3 பேர் ஹோல்ட் பண்றீங்க. கிரிட்டிக்கல் தான், அது ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய பொசிஷன் கிடையாது. ஸோ பட் இருந்தாலும் அப்படி இருக்கிற ஒரு மேட்ச்ல ஒரு செல்ஃப் நேடு போட்டு ஒரு டீமை தானே எலிமினேட் பண்ணிட்டு இன்னும் சிரமம் ஆயிருக்கும்ல. இன்னும் ஒரு சிரமம் ஆயிருக்கும்ல. மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருப்பாரியா சிம்பு உண்மையிலே. ஆனா கிளட்ச் கார்டு எப்படி திட்டிருப்பாருன்னு தான் எனக்கு தெரியல உண்மையிலே. ஸோ ப்ரோ ஹிந்தி காஸ்டர்ஸ் ரியாக்ஷன் பாருங்க ப்ரோ. ஹிந்தி காஸ்டர் ரியாக்ஷன் பாருங்கம்மா. 2 minutes 51 ஆல்மோஸ்ட் அந்த டைம். रिवाइवल भी वहां पर एग्जीक्यूट किया गया था. ஏய் இது இன்னைக்கான மேட்சஸ் இல்லையடா. थोड़ी देर पहले 14 crore nade with the GST. Why is it 14 crore nade? 14 crore nade. Why exactly? I think teammates யாரோ டோரை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க கரெக்டா அவர் ரிலீஸ் பண்றப்போ. அங்க டோர் இருக்கிறதுக்கான அறிகுறியே தெரியலையே. लिया चंदन ने वो फ्रैग कंफर्म किया. मुकाबले से आखिरी प्लेयर बच के दिन का स्लो खेलना आखिर तक अपने नंबर दबा देंगे. और अच्छी बात रही कि राइजिंग वहां पर देखने को जरूर मिलेगा. बट एक गलत कॉल. एक तरफ मैट किंग दूसरी तरफ राइजिंग. और ऐसे में अभी भी कंफ्यूजन उनकी तरफ बढ़ता हुआ कि अपनी इस गाड़ी को रोके तो रोके कहां, जहां रोके वहां पे भी टीम थे. लेकिन एलिमिनेशन होता हुआ सैंटा, साथ ही साथ एलिमिनेशन होता हुआ मैट किंग. एक गलत कॉल. सेम द सेवियर हम आपको बोलते हैं, लेकिन अपने ही टीममेट को इस तरीके से ग्रेनेड कर देना, एलिमिनेट कर देना सबसे इंपॉर्टेंट मैच में 0 पॉइंट के साथ मैट किंग इस लॉबी से बाहर. देखिए वो गाना है दुश्मन ना करे दोस्त. சேட் ப்ரோ சிம்பு நினைச்சா எனக்கு உண்மையிலே கவலையா இருக்கு கைஸ். உண்மையிலே சொல்றேன், சிம்பு நினைச்சா எனக்கு பயங்கர கவலையா இருக்கு. அவரோட மனநிலை இந்த கிரெனேடுக்கு அப்புறமா எப்படி ஆயிருந்திருக்கும், அவங்க டீம்மேட்ஸ் வந்து இந்த கிரெனேடுக்கு அப்புறமா அவர் எப்படி பார்ப்பாங்க, எப்படி பேசுவாங்க, என்னென்ன கேட்டிருப்பாங்க. கவலைக்கிடம் ப்ரோ honestly. ஃபாரூக் ஹாய் ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். ஜியாஓபி ஐஜிஎல் ஓன் பிரதர்ஸ் மேரேஜா என்னது? Vati bro said IGL not available for a few days in BMPS. Reaper will be IGLing on those days and Manti will play. Oh, all right. Durandar moment. சிம்பு நேடுக்கு அப்புறம் டீம்மேட்ஸ் எப்படி இருப்பாங்க ப்ரோ? ஹிந்தி காஸ்டர்ஸ் ரியாக்ஷன் பாருங்க ப்ரோ. லாலா ப்ரோ இங்கிலீஷ் காஸ்டர்ஸ் ரியாக்ஷனே நல்லா இருந்துச்சியா? எனக்கு ரியாக்ஷன் புரியல உங்களுது. ஸோ நானா இருந்தா ரிப்போர்ட் அடிச்சிருப்பேன். having self teammates own teammates and report அடிச்சிருப்பீங்களா? கமெண்ட் வாபஸ். ஐ திங்க் டீம்மேட்ஸ் யாரோ கேட்டாருடா. அங்க டோரே இல்லையா, அவரு செவுத்துக்கு தூக்கி போட்டிருக்காரியா அந்த நேட. டிப் பண்ணி போடுறேன்ற மாதிரி போட்டிருக்காரு போல, அது திருப்பி உள்ளே வந்து விழுந்து இருக்கு. பாவையா சிம்பு. ஆனா ட்ராய் இந்த மேட்ச் ஆனா நல்லா நேடு போடுவாங்க. இந்த டீம் மொத்தமாவே ட்ராய் தான் தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன். வெளியில வந்து ஸ்மோக் போட்டு அந்த ஸ்மோக்ல இருந்து வந்து நேடு போடுவாங்க. मैट किंग्स की तरफ से ये गलती हमने देखी है और इस तरीके से एंगल को बनाने में इतनी परेशानी कैसे? ஏய்டன் இது நல்ல நேடு. இதுக்கு முன்னாடி மேக்ஸியோஸோவும் இந்த மாதிரி ஒரு நேடு வந்து போடுவாரு. जो ग्रेनेड है वो चूकने नहीं वाले. जेनेक्स एफएम उनका एलिमिनेशन हुआ. मैट किंग्स जहां पर वो सर. हाय श्रीओपी फारूक, वेलकम टू द स्ट्रीम. सिंपल 1v3 बोलते ப்ரோ. ரிக்கல நீ இதே தான் ப்ரோ. அங்க நார்த் அந்த இங்கிலீஷ் ஸ்ட்ரீம்லயே யாரோ போட்டாங்க சிம்பு 1v3 போல்தேன்னு. அந்த கமெண்ட் பார்த்து தான் எனக்கு இன்னும் சிரிப்பு வந்துச்சு. Simp should have stayed in Vasista. Hector would have backed him better than Sam. Sam ஏன் வராரு? 7 crore. Neo named it. Nade was thrown by Neo in last BJS. Now Simp thrown on 2.
and on himself. So 14 crore with GST. Right. सर्वाइवल कर सकते थे क्योंकि जो जोन का शिफ्ट है वो एक बार फिर से उन्हीं के இது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். बीच उनका भी एलिमिनेशन होता हुआ प्रोफेसर रीपोजिशन करेंगे. ஜெய்ப்பூர்ல தமிழ் கமெண்ட்ரி உண்டா? थोड़ा टाइम ये डिमांड कर रहे हैं. லேண்ட் கமெண்ட்ரிலாம் இல்ல ப்ரோ. தமிழுக்கு இந்த மாதிரி इन्हें पूरे तरीके எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி देखिए 8 गोलियां थी. இதுதான் வீட்ல இருந்து தான் கமெண்ட்ரி. शॉटगन के अंदर 3 இங்கிலீஷ் ஸ்ட்ரீம் போங்கண்ணா ப்ளீஸ். ஆமால நான் ஹிந்தி ஸ்ட்ரீம் பார்த்து உட்கார்ந்திருக்கேன். I'm not able to understand bro. பாருங்க ஃபுல்லா மென்ஷன் பண்ணி மஸ்டாங் தான் பயங்கரமா பாக்குறாரு மனுஷன். என்னடா And we all want to know कि अब आप कौन से सेटअप पे खेल रहे हैं, 2 फिंगर 3 फिंगर, कैसा चल रहा है सब कुछ? तो अभी तैयारी तो अभी मेरे हिसाब से आई गेस 2019 वाली तैयारी कर रहा हूँ यार मेटा वाली. So yesterday it was something good like crazy क्योंकि मुझे वापस से वो दिन याद आ गए when I used to use my AR meta like proper P90 SMG वगैरह ये सब. So मतलब कल was that day कि मेरे को वो दिन याद आ गए. एंड रही बात तो अभी फिलहाल तो 2 पे ही हूँ मैं. फिर ये FPV यूज करता हूँ मैं इंडेक्स फिंगर से एंड बाकी तो सेम ओनली. अभी आपने जोनाथन एआर की बात करी है पर कल जो रोंडो का मैच था उसमें आपने S12 के भी बहुत बढ़िया तरीके से यूज किया. तो क्या आपने बिल्कुल सोच ही लिया? வீட்ல கமெண்ட்ரி உண்டா? அது இருக்கும் bro. Now I want to understand in this situation what Apex done wrong. Bro, as I said, oh, in that situation, Wait bro, I too didn't look into the game of Apex man, this match. Towards the edge of the circle can cause a big punish in the future for the side of Godsend Legion, but True Tag Ripples by the way செத்துட்டாங்க bro. eager to take this fight. Just a few Where is team tag bro? Positioning one of the most terrible position bro. Positioning is not good bro. seconds remain before the blue. Hey, now welcome to the stream, bro. Peter. Out of space to breathe. God's Reign is so blessed. Circle once again popping up on top of them. God's Reign, absolutely lucky. 4GR's utilities now find connection and TAG from the back, creating இவர் எங்க வாங்குனாரு? as a man from TAG gets knocked out, but TAG now needs to go for the revival. Look at this moment from the side of Godsend Esports, straight up sending it against the side of Blink Esports, and for Godsend to win this fight. இந்த ஃபைட்ல ஒன்னு பண்ணுவாங்க bro. Utilities were tossed out, but that's not going to find any connection. Trades equally on both the sides as of now, as Godsend Esports lose out another man. Trouble in paradise for both the sides. Yeah, it is going to be an awkward situation for both these two teams, but Blink, they just want to commit. Jayesh goes for the bounce, and well, the revives are going to be denied. Behind Troy, they moved right. One player has been brought back, but it's still the man on the flank, Fraggy. What actually happened bro? GDR eventually took the finish of Jonathan man. From both those individuals is going to be enough to find the takedown. Now it's a 2v2. Godsend, they do find the trades, a 1v1, but it's going to be the third party from the flank. God's Reign taking away a few extra finishes for themselves. And hey, look at that. They have those 9 points on the board. They're closing in on the position of Genx FM inside of the Blinkல ஒருத்தன் தான் இருக்கான். And now for Godsend Legion, they just need to wipe out this one single man from Blink Esports to take that spot over. It's not the best spot, but at least it is. எவ்வளவு நேரம் இருங்க. என்ன டைம் இப்போ இவங்க வந்து ஸ்லாம் பண்ணும்போது 1 நிமிஷம் 24 செகண்ட். ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் பிளிங்க்ல ப்ரொஃபசர் மட்டும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலைவா இருக்காப்ல. காட்ஸ் அண்ட் லிஜியன்ஸ்ல 3 பேர் வந்து ஸ்லாம் பண்றாங்க. 1 minute 24 seconds. On the position of Genx FM inside of the top 4. Somehow they're doing it. And now for Godsend Legion, they just need to wipe out this one single man from Blink Esports to take that spot over. It's not the best spot, but at least it is something they can latch onto. Godsend Esports was eliminated in the same spot, and maybe now Godsend Legion can follow that same fate. But Professor, are his lectures good enough? 30 seconds ஆயிடுச்சு இப்பே. Shocking through the smoke, and probably finding connections going to be impossible because he's got no visual.
Gods and Legion is now currently playing the mind game, but they're still not even making that push. The longer you delay the push, the more problems you will face. You should not let this man survive for too long. You should make the push right now. Yeah, I agree with you 100%. They have the numbers advantage to work with, and just a single spam of the shotguns is going to be enough to find that last man. Losing focus of the ஒரு நிமிஷம் ஆயிடுச்சியா towards the edge of the circle can cause a big punish in the future for the side of God Sent Legion. But True Rippers, by the way, இன்னும் பிளிங்க்ல அந்த ஒரு பிளேயர் அலைவா இருக்காரு ப்ரோ. இப்பதான் ப்ரோ அடிக்கறாங்க. அட பாவி. ஒரு நிமிஷம் 10 செகண்ட் 12 செகண்ட் ப்ரோ. மூணு பிளேயர் ஒருத்தர புஷ் பண்றதுக்கு ஒரு நிமிஷம் 12 செகண்ட் ஆயா? கடவுளே. Taking the fight against Aura Esports, they've already found their break. ஏன் இவ்ளோ ஹெசிடேட் பண்றாங்க அந்த டீம்? இப்பதான் நோட்டீஸ் பண்றாங்க. Eliminations on the board for True Rippers, but I'm hoping to see a Please rewind stream when tag entered the zone directly. Wait bro, let me see this match and complete it. Unless True Rippers from the back is going to backstab them, then it can be a different course. But True Rippers now needs to come up with a master plan. And the way True Rippers has been placing themselves, even though the circle is constantly moving away, it's just brilliant. Yeah. GDR வந்து ஆனா இந்த மேட்ச் வந்து சூப்பரா அந்த இடத்துல ஸ்ப்ளிட் ஆனாங்க. சோ அந்த ஷாக்ல ஒரு பிளேயர், மீதி 3 பிளேயர் வந்து பாத்தீங்க அப்படினா அந்த கேவுக்கு கீழ மேல அப்படின்ற மாதிரி சூப்பரா விளையாண்டாங்க. சோ நல்ல எப்படி சொல்றது, அவங்க சைடு புஷ் வந்துச்சு அப்படின்னா பின்னாடி இருந்து பேக்கப்பும் வருது. அங்க உள்ள ஷாக் உள்ள இருக்கிறவர் பொறுமையா இருக்காரு, அவசரப்பட மாட்டாரு. ஒரு நேடு ஒண்ணு போடுவாரு, பா செம நேடா இருக்கும், ஆன் பாயிண்ட்ல இருக்கும். அது விட்டுருந்தா அவங்க டீம்மேட்டே செத்துட்டு பாரு அந்த நேட்ல. பட் இருந்தாலும் எப்படியோ மேனேஜ் பண்ணி நல்லா போட்டுருவாங்க. This is the fight where 1v3 content ஆகி 1v3 ஆகி content ஆக வேணாம்னு யோசிச்சிருப்பாங்களோ bro. அதுக்குன்னு ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷமா bro. Top of the leaderboard, inside of the top 3 பேர் ஒருத்தர் அடிக்கிறதுக்கு. Middle pack was there fighting for the late game points. God's Reign, Rising Esports, Aura Esports, even Autobots were there up until a few moments ago. இவங்க முன்னாடியே ரியாக்ட் பண்ணிருந்தாங்க அப்படினா இந்த ரிட்ஜுக்கு அவங்க வந்திருக்கலாம். ட்ரூ ரிப்பர்ஸ் இருக்கிற ரிட்ஜுக்கு. God's Reign is ball pretty much around that same territory, and 12 finishes secured. God's Reign is on a tear. பாருங்க என்ன அருமையா விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் நேடு. இததான் சொன்னேன் நானு. டெல்டாவோட நேடு அப்படியே லிட்டரலா வந்து மண்ட மேலே விழும். ஆனா அது கொஞ்சம் ரிஸ்கியான நேடு. That was a risky nade to be honest. It was way too close. கேஸ்டிங்ல சொல்றேன். ஐயோ சிம்போட மரண நேடிங் ஸ்கில்ஸ் மிஸ் பண்ணிட்டேனே பாக்க. ரிவைண்ட் பண்ணி பாருங்க ஜி. Player knocked out for bro at 2:53:23. Okay bro, I'll watch as soon as this match ends bro. Now we're down to the top 4. There's God's Reign, True Rippers. Yes, after completing please make me understand. I'll be grateful. Okay G. By the way, grateful GRATEFUL bro. How many finishes do they have though? That's the question. Not a lot. They have been playing a passive game once again. But God's Reign, they probably have 12 plus right now. Crazy stuff. And 11 nades already available, by the way. 14 finishes, 11 nades already available, and 8 smokes there as well in their arsenal. And True Rippers, they finally make a calculated push. God Sent Legions, they were just left staring. Hey, அவங்க டீம்மேட் டாக்ஸிக்கே போட்டு மாஸ்டர் அடிச்சாரியா கிரேனேட்ல. Players from the side of God Sent Legion actually pulled a simp where he just needed his own team. Actually pulled a simp. That fight. God's Reign, I think this has to be their time to shine. The trickle down nade from Aquanox. Aquanox prime bro, satyama niki. And you can hear the commotion if you are God's Reign. You can exactly hear the players of True Rippers driving around, figuring out exactly where they are. It's just Punk inside of that smoke that has not revealed his. Come on guys, let's go for 60 likes நண்பர்களே. Top denies the opportunity. படி எப்போ வரைக்கும் இந்த டீம் எலிமினேட் ஆகலையா? இப்போ வரைக்கும் எந்த டீம் எலிமினேட் ஆகலையா? புரியல எனக்கு ரேஷ். இல்ல இப்போ வரையும் எந்த டீம் எலிமினேட்டட் கிடையாது. குரூப் டி ல பாட்டம் 8 வந்து ரவுண்ட் 4 முடிவுல இருக்காங்கல, அவங்க மட்டும் தான் எலிமினேட்டட். And now for God's Reign to deal with that man from True Rippers, straight up sending it towards the shack. Could it be tough for True Rippers within the blink of an eye eliminated from this game? And God's Reign, உங்களுக்கு இன்னும் எக்ஸாக்ட்டா தெரியணும்னா ரேஷ் நீங்க என்ன பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வந்து ரோட் மேப் எக்ஸ்பிளனேஷனோட வீடியோவோட லிங்க் கொடுத்திருப்பேன். சோ அதனால டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்க. ஓகே, ஜஸ்டினுக்கும் டெல்டாக்கும் எவ்வளவு சிங்க் இருந்தா அவ்வளவு ரிஸ்கியான பிளேஸ்ல நேடு போட்டு கவர் கொடுப்பாங்க.
காலகாலமா விளையாடுறாங்கல்ல டெல்டாவும் ஜஸ்டினும் ஒண்ணா. இன்ஃபேக்ட் ஜஸ்டியோட ஃபேனா ஜஸ்டினோட ஃபேன் தான் ஜஸ்டி. அதனாலதான் அவன் ஜஸ்டின்னு பேர் வச்சிருக்கான். சாரி ஜஸ்டின் பேர் வச்சிருக்கான். Autobots esports can take the shots against those moving vehicles. ஓகே செவர்னில இருக்காங்க. View of Apex Gaming, I think all they need is just like about 3 to 4 points per game. And they failed to take it. But as you mentioned, I think that sandwich, Proethminion from one end, Autobots from the other, it can cause trouble. But Autobots, as they try to extend and get themselves inside of the play zone, they find Autobots உள்ள வராங்க. Tag, bro, Tag is getting frags. Sorry, shots from both the sides, bro. Might be a very tricky play to execute. Apex on the move, no cover available. Hey. Taking shots from Bro, literally, they were in a sandwich position, bro. Troy has angle at the same time. Autobots were right behind them, bro. Autobots were right behind them. So, adanalada Tag got tagged from both or all the sides. Maxioso, he lines up the spray, finds the opener. Kyolamau is knocked out. There's the second knock as well. Hydro gets shut down. See here. And Apex is knocked out. There's the second knock as well. Hydro they got sandwiched, bro. Actually, அவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா they don't have the information about Autobots என்னன்னு தெரியல. Autobots இங்க வச்சுட்டு இவங்க போயிட்டு இந்த ரிட்ஜை எடுத்தே இருந்திருக்கூடாது. இட்ஸ் a mistake, poor scouting or poor decision making or poor positioning. gets shut down and Apex Gaming. So Autobots ஓட info அவங்க கிட்ட இல்ல போல. Autobots after losing Crow and Toxic, they were not playing well. I mean, they are trying but couldn't convert exactly. Well, we were just asking for 3 to 4 points per game, but it seems like even that is going to be a big struggle now for them. எக்கி மட்டும் தான் இந்த டீம்ல புதுசா விளையாடுறாங்க. அரிபு, ரால்ஃபி, லாப்ஸ்டர் ஆல்ரெடி விளையாடிட்டு தான் இருந்தாங்க. அரிபு தான் இந்த டீம் ஐஜல். அரிபா ரால்ஃபியா? எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேராலுமே ஐஜல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்ல. ஆனா அரிப் தான் ஐஜல் நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங்ல. மறந்துட்டேன் இந்த டீம் பத்தி. பிஜேஎஸ்ல அவங்க எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் கவனிக்கவே இல்லை. லாஸ்டா சிஇஜிசில வந்து இந்த டீம் பத்தி ஸ்டடி பண்ணுது. அதுக்கடுத்து ஸ்டடியே பண்ணல. Jelly scouted and have the info, but ABC before Jelly scouted and have the info about ABC before the zone started. Oh, okay. I don't know why, but I feel like what I was gonna say is coming through. It might just come true. Choke, bro. Oh, such an unfortunate mistake there from Aquanox. Yeah, I think they just Jelly scouted and have info about ABC before zone started. Ralphie, I guess. Eggy is the IGL. Lobster is in still in prime. Oh, Eggy IGL பண்ண விடுறாங்களா? ஏன் அரிபே IGL பண்ணலாமே? அரிபே நல்ல IGL தானே. எகிக்கு முன்னாடி அரிப் தான் IGL பண்ணிருந்தாரு. எகி வந்து இப்ப ஐஜிஎல் பண்றாரா இல்ல அசால்ட்டா எடுத்திருக்காங்க? லாஸ்ட் பிஎம்பிஎஸ்ல சாரி பிஜேஎஸ்ல வந்து பயங்கரமா தான் பண்ணாரு. அவங்க அன்லக்கிரா, அதனாலதான் அவங்க குவாலிஃபை ஆகல. ஏன் ஐஜிஎல் மாத்துறாங்க? In that fight and Jerex FM, they do manage to stay alive. Yeah, in the match then Aquanox won. Play zone, it's just all 1v3. Two and has these 4 Neo getting taken out. Pressure late game, but got it. Guys, இப்போ பாத்தீங்கன்னா காட்ஸ் ரைனோட அக்வானாக்ஸ் வந்து காமன் கம்போஸ்டா ஒரு 1v3 எடுப்பாப்ல. சூப்பரா எடுப்பாரு. சோ ஈவன் தான் அவங்க டீம் வந்து ஸ்பிளிட்ல இருந்தாலும் அவரு செப்பரேட்டா சோலோவா இருந்தாலும் அந்த பெட்ரோல் பங்க்ல பேனிக் ஆகாம காமன் கம்போஸ்டா ஒவ்வொருத்தரா பிரிச்சு அடிப்பாங்க. பாருங்க. ESPORTS That's really losing a places. Found a loose straggler, somebody out in the open. இப்ப பாருங்க 7 aces ல வந்து கோனு மேல வந்து கவர் ஆங்கிள்ல இருக்காப்ல. அங்க கோடர் வந்து போயிட்டு ஸ்லாம் பண்றாரு. அதர் 2 players of 7 aces வராங்களா? கோடரை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டாப்ல. ரெண்டாவதா வந்து ஏமி ஜார்ட் அவரையும் வந்து நாக் பிளேஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு கை க்ளோஸ்ல இருக்காங்க, இன்னொருத்தர் லாங்ல இருக்காங்க. Reset this fight, but it's got the job done here for the equalizer. Looking for the third here. The Land Demon is on the hunt. Can he find the third? And he does! Butter smooth, guys. 3 and 7 aces. They get complete. ஜஸ்டின் வந்து மலைக்கு மேல கவர் வச்சிருந்த பிளேயர் அடிச்சிட்டாங்க. அக்வானாக்ஸ் இந்த இடத்துல கிளீனா ஒரு 1v3 ஹேண்டில் பண்ணிட்டாங்க. 4 finishes. Team GDR, what a comeback today. Aquanox back on his prime. Completely wiped out with Justin finding the last player. 7 aces, the first team out of this game.
And just like that, God's Rain, whew, the land demon. No, Arif tried, but they shines. wanted to try differently, and Yegi left his own You're org and speechless, aren't you? joined Yeah, I'm ABC. speechless. I mean, Aquanox have just been too good this time around. Completely destroying 7 aces. Perfect timing of just moving around those windows and the 2 rooms, using it to isolate those fights. But it was that. பா இந்த மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்ச வந்து ஹைட்ரோ ஃபர்ஸ்ட் மேன் லாஸ் ஆகாம ஜெல்லி ஃபர்ஸ்ட் மேன் லாஸ்னு நினைக்கிறேன். Aquanox was fire. Yup. கைஸ் குரூப் ஏ இருங்க. என்னைக்குடா இது? ஓஹோ, ஒரே செகண்ட் கைஸ். This loss was so close. Yep, in the last man's fight வந்து எப்படி சொல்றது, literally nail biting fight bro. எவன் எங்க அடிப்பானே தெரியாது. Revive the players, and Autobots will be back again with their full roster. What was that move? He threw that Molotov and yet he just ran in. Yeah, it's a little bit unfortunate as well. He got a little bit greedy. Tried to deny potential revivals. Got 2 knocks. Tried to find the third one. Wasn't expecting. போர்ட்டியா இருக்கு லட்டு ஜோன் bro. ஆனா அவங்க இருக்கிற செட்டில்மென்ட் வந்து கடைசி வரையும் ஜோன்லயே வந்துரும். They were knocked off for 4TR as well. இந்த மேட்ச் ஆது. However, despite இல்ல அடுத்த மேட்ச். ஆமா இந்த மேட்ச். Rippers is taking advantage, trying to rotate inside the zone. Nades are coming in, but it's not connecting. So True Rippers, they are making moves based on the situation. கியோலாமோ இந்த இடத்துல ஒரு ஜோக் பண்ணுவாப்ல. அவர் மால்டோ மேல அவரே ஓடிடுவார். ஆமா இந்த மேட்ச் தான் 4TR இருக்கு. அந்த ஜோன் வந்து சாரி பில்டிங் வந்து கடைசி வரையும் ஜோன்லயே இருக்கும். Is the one in brown and 4TR is the one in lighter brown, or is it darker brown? I don't know what color it is. It's red bro. The end game is going to be in this construction place which nobody has occupied at all, just because of the fact that there's just not a lot of cover from all directions. That's why teams are avoiding it. Yep. Again, not a lot of space. Even if you move an inch outside of cover, there's like 4 different teams taking shots on you. And I think True Rippers are the ones that are actually feeling the weight of these words. Autobots, they found the opener and they are looking to move in. TOURNEY needs to find the trade as quickly as possible. The preemptive nade goes out. Autobots charge forward. Lobster already down to half his HP. And TOURNEY with that Molotov can definitely cause some big damage. But the players are right in front of him. Around that smoke, he's still not taking those shots. The knock has been found. He moves up through the boxes, switches floors, again getting into off. Ralphie was 5th player I think when Toxic was in the team, and then Pro came after Toxic left. What is BMPS? Every week I see someone steps up and down. Well, the lobby is tough. Finals will be cinema never before. Exactly bro. Isolate the players as well. Ralphie's pretty much isolated. TOURNEY knows there is a player. They're trying to flush him out. Molotov doesn't seem to connect. Seems like they have made a little bit of mistake as well, because Iggy is able to find a way to make it outside. Meanwhile, Autobots are getting flushed from the outskirts as well. Punk is going to be training side by side, while the third parties are coming from afar. True Rippers, they've swapped positions with Autobots as of yet. Even though the position is swapped, I think both the teams could not be in a much worse situation, especially considering that 4TR and Boston are waiting for them on the other side. Damage trade coming through. TOURNEY 2 more names to work with. If you can line them up. True Rippers இந்த இடத்துல பயங்கரமா ஹோல்ட் பண்ணாங்க. ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணாங்க. Autobotsம் சரி True Rippersம் சரி அன்வான்டடா எதுவும் மூவே எடுக்கல. அது ஜோன் ஷ்ரிங்க் ஆற வரையும் பொறுமையா இருப்பாங்க. Although on the other side, I mean, based on the teams that are surviving and based on where they are in this game, I think a much higher priority to what the result will be for Godsend.
and for the side of Rising Esports. Both the teams are there fighting for that 4th position. Crew Rippers is still at least 2nd, so they have a big room for error to work. Peter, welcome to the stream. அப்பந்தே பார்த்துட்டு இருக்க அது வேற கட்ட. அப்படிதான் நினைப்பாங்க ஏன் ஆட்டோபாட்ஸ் வந்து கீழ குதிச்சிருவாங்க. ஆமா ஆமா ஆட்டோபாட்ஸ் கீழ குதிச்சிருவாங்க. அவங்களால அதை கிராப் பண்ணிருக்க முடியாது. Climb up there from their position. They should be able to get a free pass. Smokes has been set up from Autobots to try and make a cross. Meanwhile, on the other side of the map, Blick is trying to move in towards the zone here to try and make a cross here. But Autobots, they made a mistake. They could not cross over. So they dropped down all the way to ground floor, and True Rippers will pick them apart. Not enough of a run up. Lobster inga sneak in பண்ண பாப்பாரு. ஆனா Lobster பார்த்து தூக்கிடுவாங்க. Lobster goes down. Eggy is there, but this move from the side of Autobots. Shayan படுத்துட்டா வந்தாரு. Rippers will pick them apart. Not enough of a run up, and Autobots they have taken a tumble. ஆமாயா Lobster படுத்துட்டு இருக்க மாதிரியே ஷயானும் ஒரு செகண்ட் படுத்துட்டு இருந்தாரு. Not enough of a run up, and Autobots அங்க பாருங்க ஷயான் வந்து படுத்துட்டாரு. Lobster ஷயானை பார்த்து படுத்துட்டாரு. ஷயான் Lobster பார்த்து படுத்துட்டாரு. They have taken a tumble indeed. ஆனா ஷயான் அடிச்சாப்ல கடைசில. Eggy is there, but this move from the side of Autobots has allowed the players of True Rippers also to make that pounce, and Godsend could be in trouble over here. Rising Esports, they get a few extra points in this end game, and they've taken that 4th spot away from the side of Godsend Esports, who are still fighting to claim their first few finishes of this match. And as soon as they step out from behind the cover, hope starts to fade away. Godsend are getting sent back to the heaven this time, getting wiped out. Down to the last man they go, and True Rippers are the ones who are looking to eliminate them from this game. But True Rippers shut down by the side of Godsend Esports. இப்போதான் வந்து Rising Esports making it to the top. Rising கிட்ட ஸ்மோக் இல்லையா இல்ல என்னன்னு தெரியல. ஆனா இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு zone support பண்ணல. வேற வழியும் இல்ல. Oh, it's going to be tough here. They're out in the open. 4TR, they're playing whack-a-mole right now. It seems like there's going to be one last player left, and they won't be able to hold on. And 4TR takes down Rising Esports. Nice G. இந்த end zone தான் நான் பார்க்கல சரியா. It's like shots were taken. 28 alive in last zone. Bro, urban zone bro. Urban zone la 28 alive. Expected only. Finding some southern position. Hesperos, he was known for his survival skills, but this time has been flushed out. So Troy Tamil Esports go down the drain once again. And here we are left with the top 3, ladies and gentlemen. We've got 4TR, we've got Godsend, and we've got Mad Kings. Now, as of yet, Godsend is pretty much qualified for promotion here. But for 4TR, only a chicken dinner will pretty much push themselves in towards the top 4 and kicking down Rising Esports as well. And as of yet, 4TR, 10 points is exactly where they want to be at to be comfortably in the top 4. 7 to be exact. சாவறத வெச்சா நல்லா இருக்கும். In this lobby itself. இல்ல எப்படி சாவாங்க டாக்னு தெரியலையே. 7 finishes. So I'd say a chicken dinner is pretty much a Godsend கிட்ட சாவாங்களோ. Yeah, but 4TR, they're doing something which is very interesting. Anonymous is on the far southern end. Bro, எனக்கு by the 3 assault is they're occupying center. குயிக்கா முடிச்சிட்டு போயிட்டு தூங்குறேன் நான். This plan turns out to be true. I guess he grab the attention of everyone. டைம்க்கு தூங்குனா காலையில டயர்ட் ஆகாம ஜிம்முக்கு போக முடியுது. He's efficient enough. He can tap on those very heads that are shooting at his assaulters as well. But 4TR, this plan is very risky. It can go either ways. Anonymous has information of where exactly matches off. He knows exactly that one man has been. And எல்லாம் mostly இந்த மேட்சஸ் பார்த்துட்டாங்க last 2 matches. ஸ்கூல் காலேஜ்ல இருந்து வந்துருவாங்க, வர்க்ல இருந்து வந்துருவாங்க. Seems like 4TR might actually bury that nade as well. Mad Kings, Nobi is still taking some shots, but finally gets found out. Rapido finds a 4th finish for himself. 4TR inside of the top, just one man. அந்த ஒரு புல்லட்ல நாக் வச்சாரா himself, but he instead gets traded out, and it seems like 4TR might actually bury that nade. ஆமாயா நோபி அந்த கடைசி ஒரு புல்லட்ல ஒரு நாக் வச்சிரு. Nobi is still taking some shots, but finally gets found out. Rapido இல்ல ஓகே அவர் எகிரி குச்சி செத்துறாரு. One man from Godsend Esports who is still left alive. Oh boy. 4TR official, they go down and got Nade la edutanga winner chicken dinner, but did 4TR get enough points to push into the top 4? Wait, actually 4TR got the chicken dinner. That means they make it to top 4. Yeah, I mean possibly. So they have nice. Congratulations 4TR on back-to-back chicken dinners and okay நண்பர்களே, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான நாளை வந்து இத்துடன் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். So
வாங்க அப்படியே ஒரு 2 நிமிஷம் பேசுவோம். அதுக்கடுத்து வந்து லைவ் எண்ட் பண்ணிடலாம். நைட்டு அண்ணிகிட்ட பேசாம இருங்க, ஃபாஸ்ட்டா தூங்கிடலாம். ப்ரோ நான் வந்து ஹானர் ஆஃப் கிங்ஸ் கேம் விளையாட்டுருக்கேன் ப்ரோ. ஆனா இன்னைக்கு எப்படி சொல்றது? இன்னைக்கு விளையாடுவேனான்னு தெரியல. இன்னைக்கு தூக்கம் வருது எனக்கு. அண்ணிலாம் இல்ல ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்க வேற? ஆ சரி கைஸ், ஓகே. குட் நைட். ஓகேவா? பை. ஹர்ஷ் பிரஜாபதி பை ஜி. நாயகன் பை ப்ரோ. பீட்டர் பை. ஜராக்கி பை. ரேஷ் பை. தனுஷ் ரோஹித் பை. டெக்ஸ்டர் பை. பை 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 கைஸ், பை கைஸ், பை கைஸ். அண்ணா வாங்க வேலரண்ட் ப்ளே பண்ணலாமா? பிசில ஸ்டோரேஜ் இருக்கு, ஆனா பிசி வந்து பயங்கரமா ஹீட் ஆகுது, தாங்காது. So அதனால மேபி another team, another day. Loud stream. Thank you ஜி. Thanks for your support bro. You are from Gujarat bro. அது மல்டிபிளேயரா? ஹானர் ஆஃப் கிங்ஸ் ஆமா, காம்படிட்டிவ்லாம் இருக்கு. டவுன்லோட் பண்ண விளையாடலாம். நாங்களே இன்ஃபேக்ட் வந்து பிளேயர்ஸ் தான் தேடிட்டு இருக்கோம். எங்க கூட விளையாடுறதுக்கு தேவைப்படுது. ஆனா மோஸ்ட்லி ஆஃப்டர்நூன் 1 மணி 2 மணி அந்த மாதிரி டைம்ல வந்து எப்பயாவது விளையாடுவோம். இல்லனா நைட் டவுட் தான், எப்பயாவது தான். ஓகே, தேங்க் யூ. டேக் கேர். டாடா பேபி. பீஸ் அவுட் அண்ட் குட் நைட் கைஸ். ஓகே, குட் நைட், குட் நைட், குட் நைட். பீஸ் அவுட், பீஸ் அவுட் கைஸ். நாளைக்கு பாப்போம். நாளைக்கு 8:30 மணிக்கு லைவ் இருக்கு. ஓகே, மேப்பிங் பண்ணணுமோ நானு. I will try to be regular, but I will have my university exam from 19. Zaraki, bye bro, bye bro, bye bro. Bye அண்ணே, bye அண்ணேவாலோ ஜிபி அப்படின்னா என்னன்னு தெரியல எனக்கு. எனிவே குட் நைட். ஓகே, பீஸ் அவுட், குட் நைட். நாளைக்கு 8:30. ஓகே, டுமாரோ 8:30 அண்ட் இங்கிலீஷ் ஸ்ட்ரீம்ல I'll be there from 4 p.m. Okay, thank you again. Peace out and good night people. This is Shri OP signing off from this live stream. Catch you all tomorrow. Until then, this is Shri OP signing off. Peace out.